பாதுகாக்கப்பட்டதென்றோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டதென்றோம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த வயிற்றிலிருந்து வெளியில வந்தது என்றோம். இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. நிறைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தௌபா கபூலான வருஷம் என்றோம். உம்மாவும் அப்பாவும் இந்த வருஷம் தான் சந்திச்சு கொண்டாங்க அரஃபா பூமியில. இந்த முஹர்ரம்ல தான், முஹர்ரம் 10ல, முஹர்ரம் 10வது திரையில தான் அரஃபா என்ற இடத்துல வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்தாங்க. இப்படி எல்லாம் அதுலதான் நடந்திருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல ஹதீஸ்லாம் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல கப்பல் எங்க ஜூதி என்ற மலையில போயிட்டு சேர்ந்தது, இது எல்லாம் இதே நாள்ல நடந்தது. இதே நாள் தான் இன்றைக்கு அல்ல, இன்றைக்கு இந்த தெரிஞ்சிடக்கூடாது. எங்க முஹர்ரம் 10 இப்படி எல்லாம் இதெல்லாம் வளமையாக கேட்கப்படுற விஷயங்கள். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்க்க இருக்கிறது இந்த முஹர்ரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாங்க 3ஆ பிரிப்போம். முதலாவது முஹர்ரம் ஏன் டேட் வந்து வந்துச்சு, என்னத்துக்கு எங்களுக்கு கேலண்டர் ஒன்று தேவைப்பட்டுச்சு. இந்த கிரிகோரியன் கேலண்டர் இருக்குது, லூனா கேலண்டர் இருக்குது, வேற என்ன இருக்குது, மாயோன் கேலண்டர் ஒன்று இருக்குது, சூரியன்காரர்களோட கேலண்டர், மிஸ்ரம் மாயோன் கேலண்டர், அப்படி ஒரு கேலண்டர் இருக்குது. இப்படி நிறைய கேலண்டர்கள் வந்துட்டு போய்க்கிறீங்க. இன்னும் சிலதோட ஹயாத்தோட இருக்குது. இதெல்லாம் இதை மாதிரி எங்களுக்கு ஹிஜ்ரி கேலண்டர் இந்த தேவைப்பட்டுச்சு. என்னத்துக்கு? இது ஒரு டாபிக். 2வது டாபிக் ஹிஜ்ரி என்றது வந்தது ஹிஜ்ரத்துடைய பேர்ல இருந்து வந்தது, அதுல இதுதான் எடுத்தது. அப்ப அந்த ஹிஜ்ரத் என்றா என்ன? நிறைய பேர் சொல்றோம் காலேஜ் பத்தினா பொண்ணு அவ்வளவுதான் நாங்க செஞ்சோம். இல்ல, அப்படி அல்ல. அதுல பெரிய ஒரு பின்னுக்கால சென்டிமெண்டல் ஹிஸ்டரி ஒன்று. சென்டிமெண்டலா அதை கேட்டோம்னா எங்களுக்கு இனிமேல புத்தாண்டே வானாம போயிடும். அப்படியான ஒரு ஹிஸ்டரி ஒன்று அதுல இருக்கு. ஹிஜ்ரத் என்றது லேசான ஒரு பாடம் அல்ல. போனாங்க 3 நாள் சவுர்ல இருந்தாங்க, சவுர் கொகையில இருந்தாங்க. அந்த என்ன அபூஜல் கோத்திரம் எல்லாம் வந்துச்சு, யார சொல்லலாம் குனிஞ்சு பார்த்தா மாட்டிப்படுவோம்ட்டாங்க. புறா வந்துச்சு, செலவி வந்துச்சு, கூடு கட்டிச்சு. இதெல்லாம் தெரிஞ்சாது. இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அது அல்லாம பின்னுக்கால் எனக்கு நிறைய சப்ஜெக்ட் ஹிஜ்ரத்துல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதுல சிலதுகள் என்னை பார்ப்போம் குறுகிய டைமுக்குள்ளால. இன்ஷா அல்லாஹ் 3வது இந்த முஹர்ரமுடைய சிறப்புகளுக்கு போகும். இது ரெண்டும் விளங்கினாத்தான் நோம்பு எங்களுக்கு புனிதமானதான் நிற்கும். இல்லாட்டி எங்களுக்கு நோம்பை பத்தி தெரியாது. வளமையா பார்த்துட்டு நோம்பு உண்டு, குடிச்சுட்டு போவோம், எல்லாரும் குடிக்கிறாங்க, நாங்களும் குடிப்போம், கஷ்டம் இல்லை அப்படின்னு போயிட்டு. இது ரெண்டையும் விளங்கிட்டு இன்ஷா அல்லாஹ் சிறப்பு நோம்புல சிறப்புகளுக்கு போகும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் பூர்த்தியான விளக்கத்தை நசீபாக்குவான். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட ஆட்சி காலம் நடக்குது. 2.5 வருஷம் கழிஞ்சிருச்சு. உமர் ரலியல்லாஹு ஆட்சியில 2.5 வருஷம் இப்ப கழிஞ்சிருச்சு. உமர் ரலியல்லாஹு ஆட்சி வரைக்கும் இஸ்லாம் அரபிய தீபகற்பத்தை தாண்டி போகல. ஒரு டிஸ்ட்ரிக்ட் உள்ளுக்குதான் இருந்துச்சு. அந்த டிஸ்ட்ரிக்ட தாண்டி போகல. கொத்தட்டுவ, கொலன்னாவ, வெள்ளம்பிகைய இதுள்ளுக்கு மட்டும்தான் இஸ்லாம் இருந்துச்சு. தெமட்டோட, ஆறாமையா ரோட், மாளிகாவத்தை, இங்கே பொரல்ல, அங்கிட்டால கடுவேல, எங்கேயுமே இஸ்லாம் போயிட்டு இல்லை. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வந்ததுக்கு பின்னால கடல் கடந்தும் இஸ்லாம் போயிருச்சு. நாங்க சொல்றோம் அந்த டைம்ல இருந்த உலகம் அந்த டைம்ல 1400 வருஷத்துக்கு முன்னால இருந்த உலகத்தில மேப்ல, வேர்ல்ட் மேப்ல 2/3 ஆஃப் தி எர்த், உலகத்துல 3/2 பகுதி ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சியில தான் இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த டைம்ல இருந்தாச்சு. அந்த டைம்ல சில டைம்ல இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா எல்லாம் ஒன்றுக்கு இருந்தீங்க மக்கள் அந்த டைம்ல பெரும்பாலும். அல்லாஹ் இப்படி இருக்கிற காலம். இப்படியான நிலைமைகள் இருக்கும் பொழுது சில ஊர் பகுதிகளில் தூரத்துல சில சகாபாக்களை போட்டிருந்தாங்க, கவர்னராக, அமீராக போட்டிருந்தாங்க. அதுல ஒருத்தான் ஹஜ்ரத் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு. இவங்ககிட்ட ஒரு லெட்டர் ஒன்று வருது. நிறைய ரிவாயத்துகள், இன்னொரு ரிவாயத் சொல்லிக்குது 2 கூட்டாளிமார்க்கு இடையில வந்து கதை. இது முதல் நான் சொல்றேன், அதை சொல்லி இன்றைக்கு நாங்க வேற ஒண்ண பேசுவோம். அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவங்களோட ஒரு லெட்டர் ஒன்று வருது உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு. ஷஅபான்ல இப்படி ஒரு பிரச்சனை உண்டு, இப்படி ஒரு விஷயம் ஒன்று நடக்க இருக்குது என்று சொல்லி கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி பாக்குறாங்க லெட்டரை பார்த்தது சொன்னாங்க, இந்த ஷஅபான் என்று போட்டிக்குது, ஷஅபான் மாசத்துல பேர் போட்டிக்கு, ஷஅபான் என்று போட்டிக்குது, எத்தனாவது வருஷம் என்று போட்டிக்கிறீங்க, இந்த ஷஅபானா இல்லாட்டி போன ஷஅபானா இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் வர இருக்கிற ஷஅபானா, அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்ல போறீங்க. இப்ப என்னது வருது? இப்படி நிறைய பிரச்சனைகள் உருவாகிச்சு. நிறைய லெட்டர்ஸ் வருது ஒவ்வொரு ஊரால. அவங்களுக்கு கஷ்டம் என்னைக்குமே போன் இல்லை. போன் பண்ணி நீங்க என்ன டேட் போட்டிக்கிறீங்க, எத்தனை போடன்னு கேட்கறதுக்கு ஏதான். இவர் இங்க இருந்து திருப்பி திமிஷ்குக்கு, அதான டமஸ்கஸ், மதீனால இருந்து டமஸ்கஸுக்கு போகல ஷஅபான் வந்துடும். ஷஅபான் வந்துடும் இல்ல 2000-3000 கிலோமீட்டர் கடந்து போகணும். அப்ப லெட்டர் வரும் பொழுது காலம் கஷ்டம், நேரம் கஷ்டம்.
இப்படியான நிலைமைகள் இருக்கும் பொழுதுதான் அங்கிட்டு இருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க கேலண்டர் கேலண்டர் செட் பண்ணி கொள்வோம், எங்களுக்கு கஷ்டமே இதை இப்படி பார்க்கறதுக்கு அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நல்ல நாங்க கேலண்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப கேலண்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ற இந்த டாபிக் வரும் பொழுது இப்ப எங்களுக்கு ஒரு இன்னொரு கேள்விதால வரும் என்னன்னா, அப்ப அதுக்கு முதல்ல எப்படி கேலண்டர்கள் இருந்துச்சு, நபியாவோட காலத்துல கேலண்டர் இருந்துச்சா என்று கேட்டா எஸ். நபியாவங்க பிறந்த ஆண்டுக்கு என்ன பேர் சொல்றீங்க யாருக்கு தெரியும்? வருஷங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து 1ஆம் ஆண்டு கொஸ்டின். ஆமுல் ஃபீல், வெரி குட். ஆமுல் ஃபீல் யானை வருடம், ஆப்ரஹாமுடைய படை வந்து மக்காவை தாக்க வந்த சந்தர்ப்பம். ஆமுல் ஃபீல் இப்படி மிருகங்களோட பேரால வருடங்கள் இருந்துச்சு. சைனால இருக்குது வருடம் உண்டு, ரெட் இயர் அப்படின்னு சொன்னா எலி வருடம். சைனால எலிகளுக்கு வருஷம் இருக்குது. இப்படி எலி வருடம், இப்ப யானை வருடம் என்றது நாங்க கேள்வி. அப்ப எலி வருடம் வர பெரிய விஷயம் இல்லை, அவன் எல்லாத்தையும் தின்றோம் தான். அப்படியான நிலைமைகள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு கேலண்டர் வந்து கொண்டு இருந்துச்சு. அப்ப நபியாவோட காலத்துல ஆமுல் ஃபீல் இருந்துச்சு, யானை வருடம், இது நடந்து இப்படி இதெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துகள் வந்ததுக்கு பின்னாலையும் ஒரு சஹாபியை பார்த்து இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க புகாரியோட ஷரஹ்ல எழுதுறாங்க, வந்ததுக்கு பின்னால சொல்றாங்க அர்ரிஹு பிஹாதா, இன்றைக்கு வந்திக்கிற இந்த டேட்டா கொஞ்சம் எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க நாட்டுல இருந்து நாடு கடந்து வந்திக்கிறோம் என்றதை சொன்னாங்க அவங்களுக்கு. இப்படி எல்லாம் நடந்திருக்குது. சரி, இப்ப எங்களுக்கு இந்த ஒரு ஸ்பெசிபிக்கா அவங்க யூனிக்கா வேணும் என்ற தேடி ஒரு எடுக்க போக்குல தான் மூத்த சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. 1வது படிப்பின வருது. எந்த ஒன்றும் தான் தோன்றித்தனமாக முடிவு எடுக்கிறது இல்லை. இஸ்லாம் பிளானிங்கோட மஷூராவோட நடக்கக்கூடிய மார்க்கம். கூப்பிட்டாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க சஹாபாக்கள். எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டாங்க என்ன செய்வோம், இப்படி ஒரு பிரச்சனை வந்தீங்கன்னு சொன்னே எல்லாம் சொன்னாங்க, நல்ல நாங்க லான்ச் பண்ணுவோம், நல்ல ஒரு மார்க்கம். அப்ப அங்கிட்ட இருந்த சில சஹாபாக்கள் யஹூதிகள் இஸ்லாத்துக்கு வந்து இருந்தவங்க. உதாரணத்துக்கு ஹொர்முஸ்தான் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு சஹாபி. அவர் இருந்தார், நாங்க அலெக்சாண்டருடைய காலத்துல இருந்து எடுப்போமா என்று கேட்டார். அலெக்சாண்டர் என்றா அதுல இருந்து அங்க 1400 வருஷத்துக்கு முதல்லயே அவர் வந்து 2000 வருஷம் அங்க இருந்து முன்னுக்கு. அப்ப இன்றைக்கு 4000 வருஷம் சுத்தம் பீட்டி நாங்க பார்த்தோம். அப்ப அங்கிட்ட இருந்த சில சஹாபாக்கள் சொன்னாங்க, அதெல்லாம் ரொம்ப தூரம், கஷ்டம் இருக்கு, அதுவான முற்றுது. அப்ப இன்னும் சில சஹாபாக்கள், உதாரணத்துக்கு சல்மான் ஃபாரிசி மாதிரி அங்கிருந்து வந்தவங்க, இன்னும் ரோம்ல இருந்து வந்த சில சஹாபாக்கள், அவங்க சொன்னாங்க இப்படி செய்வோமே, நாங்க இந்த ஹெர்கல் மன்னர், இந்த ஜூலியஸ் சீசர், இது மாதிரி இருக்கக்கூடிய முந்தி இருந்த அந்த ரோம் நாட்டு மன்னர்கள் வச்சு கொள்ற மாதிரி அவங்கட சீசர் 1 அவர்கிட்ட மகன் வந்த பிறகு அவர் செத்துட்டாரு, இவர் 2வது வந்தா சீசர் 2, இவர்கிட்ட ஸ்டார், இவர்கிட்ட சீசர் 2ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போகும், சீசர் 3ல இருந்து ஃபர்ஸ்டுக்கு போகும், இப்படி போகுமே. அப்ப அங்கிட்ட இருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, இஸ்லாத்துல அப்படி ராஜ பரம்பரை இல்லை. 1வது முகம்மது, 2வது முகம்மது, 3வது முகம்மது அப்படின்னு ராஜ பரம்பரை எல்லாம் இஸ்லாத்துல இல்லை. அதை சுற்றி அதுவும் வானம் இல்லை. அப்ப அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாங்க இப்படி ஒன்று செய்வோமா, சொல்லுங்களேன் என்ன செய்வோம். நாங்க வந்து இந்த இன்னும் சில சஹாபாக்கள் அங்கத்துல பாஞ்சு சொன்னாங்க, நாங்க வந்து எடுப்போம் நபியாம மௌலித நபியுல் அவ்வல் எடுப்போம் என்றாங்க, நபி பிறந்த அந்த வருஷத்தை எடுப்போம் என்றாங்க. இன்னும் சிலவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல அதை விட நல்ல நபி அவங்களுக்கு பேசத்து கிடைச்சிச்சு 40 வருஷத்துல, அந்த நாட்களை பார்த்து அந்த மாசங்களை பார்த்து எடுப்போம் என்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்ல போகத்தான் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதுல எனக்கு இந்த நல்ல மஷூராண்டு படுது, இந்த ஹிஜ்ரத்தை நாங்க எடுப்போம். அவங்கள சொல்றாங்க ஹிஜ்ரத்தை நாங்க எடுப்போம். ஏனென்றா ஹிஜ்ரத் என்றது முழு உலகத்துக்கும் ஒரு வழிகாட்டல் உருவாக்கிச்சு. அதுல இமாம்கள் எப்படி எழுதுறாங்கன்னா, நாங்க பயணம் போறது பாதையால தானே. என்ன பாதை? ஒன்றோ லேண்ட்ல போகும், இல்லாட்டி சீல போகும், அப்படி இல்லாட்டி ஏர்ல போகும். எப்படி போனாலும் ஒரு வே இருக்குது, எப்படி போனாலும் ஒரு ரோடு. பிளைட் சொல்லி நினைச்ச மாதிரி பறக்க இல்லாது, பள்ளிக்கு மேல சுத்தி கொண்டிருக்கல, அதுக்கு இந்த ரூட் ஒண்டிக்கு அதால தான் போவான். கப்பல் சொல்லி நினைச்ச மாதிரி போகல, அதுக்கு இந்த ரூட் ஒண்டிக்கு அதில் தான் போவான். நாங்க போறதாலும் நினைச்ச மாதிரி போயிடும், ரூட் ஒண்டிக்கு அதால தான் போவோம். ரூட் பஸ் டிரைவ் தானே, ரூட்ல தான் ஓடும். வேற ரூட் பாஞ்சு போனா பெர்மிட் கேட்பான், போலீஸால முடியும். அப்ப எப்படி போனாலும் ஒரு ரூட்ல தான் பயணம் என்றது போகும், ரூட்ல தான் பயணம் போகும். ஆனால் அந்த ஹிஜ்ரத் என்ற பயணம் முழு உலக மக்களுக்கும் ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துச்சு. 1400 வருஷத்துக்கு பின்னால இன்றைக்கு 2 பேர் போன பயணத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். கியாமத்து நாள் வரைக்கும் அந்த பயணம் ரூட் போட்டு தந்தீங்க, இந்த ரூட்ல நீங்க போனா நீங்களும் சொர்க்கத்துக்கு போயிடும்.
தலைகீழ ரூட்ல பயணம் போகணும். பயணத்துல ரூட் வரையிலுமா? எஸ். அதுக்கு ஒரே காரணம் ஹிஜ்ரத் மட்டும்தான். ஒரே காரணம் ஹிஜ்ரத் மட்டும்தான். சொன்னதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நானும் அதைத்தான் நினைச்சேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நானும் அதைத்தான் நினைச்சேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நானும் அதைத்தான் நினைச்சேன். அவர் தான் கலீஃபா, அவர் தான் ஜனாதிபதி. சொன்னா நாங்க ஹிஜ்ரத்தை அப்ப டிக்கெட் பண்ணுவோம். இது எப்ப நடக்குது? இது எப்ப நடக்குது? இது நடக்குது நபி அவங்க மௌத்தாவி 6 வருஷத்துல. நபி அவங்க மௌத்தானது எப்ப? ஹிஜ்ரி 11 நபி மௌத்து. ஹிஜ்ரி 11 நபி அவங்க மௌத்து. அவங்களோட மௌத்துக்கு பின்னால 6 வருஷத்துல இப்ப நடக்குது. ஹிஜ்ரி 16 இந்த பிரச்சனை வருது. ஹிஜ்ரி 16 இந்த முடிவு எடுக்கப்படுது. ஹிஜ்ரி 16 கெசட் பண்ணப்படுது. நாங்க இனிமேல ஹிஜ்ரி வருஷத்தை வச்சு வருஷத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம் என்று சொல்லி கெசட் பண்ணி ஆச்சு, முடிஞ்சு. இப்ப ரெண்டாவது பிரச்சனை வருது. எந்த மாசத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன்? எந்த வருஷத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன்? நபியாவும் ஹிஜ்ரி வந்த நாள்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே. இப்ப சொல்றாங்க எந்த மாசத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன்? இப்ப நபியாவுங்க ஹிஜ்ரத் வந்த மாசம் என்று பார்த்தா எந்த மாசத்துல நபியாவோட ஹிஜ்ரத் நடந்துச்சு? எந்த மாசத்துல? ஒன்று தரவா பிறந்தது, மௌத்தாவினது, ஹிஜ்ரத் போனது எல்லாம் ஒரே மாசத்துல, ஒரே டேட்ல. சொல்லுங்க பாப்போம். எப்ப? இதுவும் தெரியாது. நீ என்ன செய்ய? ரபியுல் அவ்வல் 12. நபி அவர்களினுடைய ஹிஜ்ரத் நடந்தது ரபியுல் அவ்வல் 12. ரபியுல் அவ்வல் 12. பிறப்பு, இறப்பு, இடம்பெயர்வு எல்லாம் ஒரே நாள்ல ஒரே மாசத்துலதான் நடந்துச்சு. இப்ப ரபியுல் அவ்வல் இப்ப ஹிஜ்ரத்தை தான் வருஷத்துல எடுப்போம். இங்க வந்து ஹிஜ்ரில இருந்து ஆரம்பிப்போம் இன்று. ஆனா மாசத்தை பார்த்தா டேட் வித்தியாசப்படுது. இப்ப என்ன செய்யறேன் என்று சொல்லி வரும் பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களும் அதை சொன்னாங்க. ஹிஜ்ரத்தை வச்சு அந்த மாசத்தை வைப்போம். சிலவங்க சொன்னாங்க ரமதான் கண்ணியமான மாதம், ரமதான் முன்னுக்கு வைப்போம் என்றாங்க. இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது திருப்பியும் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவர் அறிவுட பெட்டகம். அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, என்னது? அன மதீனத்துல் இல்ம் வ அலியும் பாபுஹா. நான் அறிவுடைய முழு சிட்டி, அந்த சிட்டியுடைய என்ட்ரன்ஸ் டோர் அலி. அவ்வளவு அறிவு அவர்கள். அவர் அப்படியே முன்னுக்காக சொன்னாரு, நாங்க வந்து முஹர்ரம முன்னுக்காக்குவோம். சும்மா சொல்லல, சும்மா தான் தோன்றித்தனமா நினைச்ச மூப்புக்கு அப்படி சொல்லல. நாங்க முஹர்ரம முன்னுக்காக்குவோம் என்றாங்க. அப்ப விளக்கம் சொல்லணும், ஏன் அது முஹர்ரம் முன்னுக்காகணும், காரணம் என்ன சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான பாருங்க. அவங்க சொன்னாங்க இப்ப எங்களுக்கு வந்து துல்ஹிஜ்ஜா நடந்து கொண்டிருக்குது, நாங்க ஈகிறோம். இதுல என்ன நடக்குது? ஹஜ்ஜாஜிமார்கள் எல்லாரும் ஹஜ்ஜிகளை முடிச்சிட்டு, பெரிய ஒரு தியாகம், ஹஜ்ஜன்றது பெரிய ஒரு தியாகம், ஒரு ஃபேமிலியோட தியாகமே நடந்த ஒரு ஏரியால அவங்கள குர்பான்கள் நடந்து உலுஹிய்யா என்ற குர்பானை நடத்தி எல்லாத்தையும் இந்த முறை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எத்தனை பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க வெயிலால. அல்லாஹ் எல்லாரையும் சொர்க்கவாதியா கேட்பாங்க. அப்ப இப்படியான பெரிய தியாகங்களை எல்லாம் செஞ்சுட்டு வீடுகளுக்கு திரும்புறாங்க, பிறந்த பிள்ளையாக திரும்புறாங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிறந்த பிள்ளையாக திரும்புறாங்க. எய்த்து முஹர்ரம் ஸ்டார்ட் ஆகுது. முஹர்ரம்ல புதிய பிள்ளையாக, தலையான நல்ல பிள்ளையாக, தலை பிள்ளையாக ஸ்டார்ட் பண்ணட்டுமே வருஷத்தை. எப்படி பிறந்த பிள்ளைகள் தானே வராங்க, பிறந்து ஒன்றுமே இல்லாம வராங்க. வந்துட்டு அடுத்த மாசத்தை பஸ்ல இருந்து பிஸ்மில்லாண்டு ஆரம்பிக்கணுமே, பாவமே இல்லாதவங்கள ஆரம்பிக்கட்டுமே. ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் இன்னொன்றையும் சொன்னாங்க. என்ன ரெண்டாவது காரணம்? எப்படி ஹஜ்ஜில நாங்க தியாகங்கள் செய்யறோமோ அதே மாதிரி நாங்க இங்கே ஹிஜ்ரத்தை வச்சு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறோம். ஹிஜ்ரத்தும் பெரிய ஒரு தியாகம் தான் செய்யப்பட்டது. இப்ப நாங்க ஹிஜ்ரத்தை பேசிக்கிறோம். அடுத்ததா ஹிஜ்ரத்திலையும் பெரிய ஒரு தியாகம் செய்யப்பட்டது. அதனால மார்க்கம், அதாவது வருஷத்தினுடைய ஆரம்பமும் தியாகம், வருஷத்தினுடைய கடைசியும் தியாகம். ஹிஜ்ரத் என்றதும் தியாகம், ஹஜ்ஜி என்றதும் தியாகம். ஆரம்பிக்கவோனும் தியாகத்துல, முடிக்கவோனும் தியாகத்துல. இஸ்லாம் என்றாலே தியாகம் தான். ஆரம்பிப்போமா என்று சொன்ன உடனே மறுபடியும் சொன்னாங்க, இது ஆரம்பிப்போம், முஹர்ரம் ஆரம்பிப்போம். அப்ப ஹிஜ்ரி 16 மஷூரா பண்ணப்படுது, ஹிஜ்ரி 17 இருந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. இப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம், எத்தனாவது வருஷம் ஹிஜ்ரி வருடம் ஆரம்பிச்சிச்சு என்றா எத்தனாவது ஹிஜ்ரியில் ஆரம்பிச்சு? ஹிஜ்ரி 17. ஹிஜ்ரி 17 தான் ஸ்டார்ட் பண்ணப்படுது. அப்பதான் இந்த கேலண்டர் வெளியில வரப்படுது. 17 ஸ்டார்ட் பண்ணப்படுது.
இவ்வளவுதான் அதுல சப்ஜெக்ட். மிச்சம் தீபாவளி போது இவ்வளவு எவ்வளவு நீங்க திருப்பி இருந்தாலும் இதுல தான் சப்ஜெக்ட் நிற்கும். ஹிஜ்ரி 17 வருஷம் ஆரம்பிக்கப்படுது. இப்ப வாங்க ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் இந்த ஹிஜ்ரத் என்று சொல்றது சும்மா சாதாரண ஒரு பயணம் அல்ல. நான் சொன்ன நாங்க கேள்விப்படாத சில விஷயங்களை தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். பெரும்பாலும் முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சிக்காது இந்த விஷயங்கள். புதினமான சில ஹதீஸ்களும் எல்லாம் சஹீஹான புகாரில ஹதீஸ்ல வரக்கூடிய. ஹிஜ்ரத் போகணும் என்று யாருமே ஆசை வைக்க இல்லை. ஊர்ல பிரச்சனை எல்லாரும் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1வது ஹிஜ்ரத் அனுப்புறாங்க அபிசீனியாவுக்கு. இன்றைக்கு எதாவது எத்தியோப்பியா, இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தியோப்பியா, இந்த அடிஸ் கபாபா எல்லாம் இருக்கிற ஏரியா எல்லாம் போகும் பொழுது அங்க அனுப்பின காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்தியாவுக்கு அனுப்ப இருந்துச்சு. அன்றைக்கு இந்தியா இருந்துச்சு, இந்தியாவுக்கு அனுப்ப இருந்துச்சு, அனுப்ப இல்லை. ரோமுக்கு அனுப்ப இருந்துச்சு, அனுப்ப இல்லை. பாரசீகத்துக்கு அங்க ஈரானுக்கு அனுப்ப இருந்துச்சு, அனுப்ப இல்லை. ஏன் காரணம் என்ன? நபி அவங்களோட அந்த டைம்ல இருந்த அவங்களோட அந்த என்ன சொல்றேன் அந்த அரசியல் அறிவு நபி அவங்களுக்கு யாருக்கும் அனுப்பவில்லை. காரணம் என்னன்னா சொல்லப்பட்ட இந்த எல்லா நாடுகளையும் ராஜ ஆட்சி தான் இருக்குது, டெமோக்ராட்டிக் ஆட்சி இருக்குது. அவங்க எல்லாரும் இந்த சஹாபாக்கள் அங்க அனுப்பினா அடிமைப்படுத்துவாங்க. இங்க இருந்த எல்லா சஹாபாக்களும் மக்காவாசிகள், அவங்க எல்லாரும் பெரிய பரம்பரைகள்ல வந்தவங்க. அவங்களை அடிமைப்படுத்துறதுக்கு நபி அவங்க விரும்பல. போனா இடம் கொடுக்க மாட்டாங்க, இடம் கொடுத்தாலும் வரவேற்க மாட்டாங்க, வரவேற்றாலும் சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க, சிட்டிசன்ஷிப் கொடுத்தாலும் வேலைக்கு ஆதரிக்க மாட்டாங்க, ஆதரிச்சாலும் சுதந்திரத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அடிமைப்படுத்துவாங்க, செகண்ட் குவாலிட்டியில வச்சுக் கொள்வாங்க. இன்றைக்கு கூட இந்தியாவில பார்க்கலாம். இன்றைக்கு அப்படியான நிலைமை. அங்க இருக்கிறவங்களுக்கே சிட்டிசன்ஷிப் இல்லைன்றான். அப்ப யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு சஹாபாக்களை வரவேற்றிருப்பாங்களா? சான்ஸே இல்லை. நபி அவங்க சொன்னாங்க நீங்க எல்லாரும் அபிசீனியாவுக்கு போங்க. நபி அவங்களோட எவ்வளவு தூரத்துக்கு ஜியோகிராபிக்கல் அறிவு இருந்துச்சுன்னு பாருங்க, புவியியல் அறிவு. எல்லா ஊரையும் நாட்டையும் விளங்கி வச்சிருந்தாங்க. யாரும் மசூரா கொடுக்கல நபி. நபி அவங்க சொன்னாங்க நீங்க அங்க போங்க, அங்க ஒரு ராஜா இருக்கிறார், அவருடைய பேர் நஜ்ஜாஷி, அவர் கிறிஸ்டியன், அவர் கேத்தலிக், அவர் நல்ல மனுஷர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் நினைக்கிறேன் அவர் உங்களை எல்லாத்தையும் அவர் பராமரிப்பார். இங்க அனுப்பினாங்க. அங்க போன நேரத்துல குறைசி காப்பீர்கள் போய் சொன்னாங்க இவங்களை அனுப்பிடுங்க. அவங்க சொன்னாங்க கொஞ்சம் இருங்க, நான் அவங்ககிட்ட என்கொயர் பண்றேன். அப்பதான் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டவங்களே பத்தி கெட்ட மாதிரி வந்து என்ன அவங்க சொல்றாங்க, ஒரு 2-3 வார்த்தையை பேசுறாங்க. புகாரில ஹதீஸ் வந்து அந்த நஜ்ஜாஷி மன்னர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். நபி அவங்க காயிப் ஜனாசா தொழுகை எங்கேயும் நடத்தினதில்லை. நடத்தின 1வது மனிதர் நஜ்ஜாஷி மன்னருக்கு. எத்தியோப்பியா மன்னர் மௌத்தான உடனே நபி அவங்க மக்கால இங்க ஜனாசா தொழுகை நடத்தினாங்க. அங்க அனுப்பின காரணம் என்ன? யோசிச்சாங்க, அனுப்பினா இந்த சஹாபாக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இப்ப நபி அவங்க இங்க இருக்கிறாங்க. இந்த ஹிஜ்ரத்துல இன்னொரு பாடத்தை எங்களுக்கு படிப்பிக்கிறாங்க, முக்கியமான பாடம் தவக்குல். தவக்குல் என்று சொல்றது நாங்க நிறைய பேர் நினைச்சுக்கிற தவக்குல் என்ன என்று சொன்னா, நாங்க வீட்டுல இருப்போம், மழை பெய்து வேலைக்கு போறது தள்ளி அக்கௌண்ட்டுக்கு போடுவாரு. சரி, அந்த பைல கதை இஸ்லாத்துல இல்லை. நீங்க நனைஞ்சு கொண்டு வேலைக்கு போங்க, வார கவலைய பார்த்து வார கஷ்டத்தை பார்த்து பாஸ் உங்களுக்கு சும்மா தருவார், நீ திரும்பி போக்குள்ள வராது. இது தவக்குல். தூங்கிக் கொண்டிருந்து நான் தொழுது கொண்டே இருக்கிறேன், நான் இன்றைக்கு சுபவுல பாருங்களே முடிக்க மாட்டேன், மகரிபுக்கு இன்றைக்கு பாருங்களே சூரியன் உதிக்கும் வரைக்கும் சுப தொழுகையை நடத்துவேன், தொழுக பாட்டில் அப்படி தொலையலாம். சூரிய உதயத்துக்கு முன்னால தொழுது முடிக்கணும், தொலையலாம். மகரிப் தொழுகிறாரு, அண்ணப்பா எப்ப பார்த்தாலும் குள்ளுவல்லாவது குள்ளது பிறப்பில் பழகும் ஓதுராக சூரத்தில் பக்கராக ஒத்தவன் நாளைக்கு பழகி வர மாட்டாங்க. மகரிபுடைய நேரம் 15 நிமிஷத்துக்குள்ளால தொழிற்சி முடிச்சிடணும். அதுக்கு பிறகு வேற டைம் எடுக்கலாம். சொல்லுங்க ஹராமான டைம் வருது பின்னுக்கால, அவ்வளவு சின்ன டைம் எங்களுக்கு தெரியும். இதே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னுக்கு பாருங்க, மகரிப் இகாமத்துக்கு டைம் 5 நிமிஷம் தான் பள்ளிகள்ல கொடுப்பாங்க, 5 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. உடனே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அப்ப தவக்குல படிப்பிச்சாங்க. எப்படி படிப்பிச்சாங்க? சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய் சொன்னாங்க, அபூபக்கர் பயணம் ஒன்று கிட்டத்துல இருக்குது, ரெடி ஆகுங்க.
பயணம் ஒன்று கிட்டத்துல இருக்குது, ரெடியாவுங்க என்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹதீஸ்ல தெளிவா வருது, நான் 2 ஒட்டகத்தை வாங்கி தீனி போட்டு வளர்த்தேன். அதுக்காக 2 ஒட்டகத்தை வாங்கி தீன் போட்டு வளர்த்தேன், சாப்பாடு கொடுத்து வளர்த்தேன் நான் நபி சொன்னதுக்காக. பயணத்துக்கு ரெடியாவுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் தவக்குல். நம்ம புறாக்குள் இருக்க இல்லையா? அல்லாஹ் தாலாக்கு புறாக் இறக்க இல்லாத. அப்ப புறாக் இறங்கிக்கல, புறாக் ஹிஜ்ரத்துக்கு பொறுத்தான் இறங்கிச்சு. அப்ப புறாக் இல்லையா? அல்லாஹுக்கு அந்த சக்தி நவுது இல்லாத அந்த கேள்வி கேட்கலாம் இல்லையா? அனுப்புறதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வானத்துக்கு தூக்கி அல்லாஹ்க்கு நபியை தூக்கி இறக்குறது என்ன செய்யும்? கேமே இல்லை. நபியை இங்க இருந்து தூக்கி அங்க கொண்டு போயிட்டு மதினால இறக்குறது வேலை முடிஞ்சு செய்ய இல்ல. தியாகம் செய்யுங்க, தியாகம் செய்யுங்க. ஏன் தியாகம் செய்யுங்க? 1,24,000 நபிமார்கள்ல மக்கால பிறந்த ஒரே நபி ஏந்தை முகடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற எந்த நபியும் மக்கால பிறந்த ஹிஸ்டரி இல்ல, பிறந்த ஹிஸ்டரி இல்ல. ஏந்தை முகடைய நபி மட்டும்தான் மக்கால பிறந்த. வேற எல்லா நபிமார்களும் மிஸ்ர்ல பிறந்திருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க பிறந்தாங்க? மிஸ்ர்ல பிறந்திருக்கிறாங்க, ஷாம்ல பிறந்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நபிமார்கள் ஒவ்வொரு ஊர்கள்ல பிறந்திருக்கிறாங்க. மூசால வேற எந்த நபியும் மக்கால பிறக்க இல்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷாம்ல இருக்கிறாங்க. வாப்பா சொல்றாரு, கல்லடிச்சு கொள்வோன்னு. சூரத் மரியம் பேசுது, லஇல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக. நீ இந்த ஓரிரை கொள்கை அல்லாஹ் மட்டும் தான் சொல்லணும் வணங்கணும் வந்தா கல்லடிச்சு கொள்ளுவேன். பாப்பா சொல்றார். சொன்னதுக்கு பிறகு இப்ராஹிம் சொன்னாங்க, ஸலாமுன் அலைக். பாப்பா ஸலாமுன் அலைக் ஏத்தல்ல, பதுவா பண்ணல பாப்பாக்கு. வாப்பா ஏத்தேலா, ஸலாமுன் அலைக். பாப்பா மன்னி ஸலாமுன் அலைக். தஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி. ஏன் ரப்பு கிட்ட உங்களுக்காண்டி நான் பாவமன்னிப்பு கேட்கிறேன் சொல்லிட்டு அங்கிருந்து வந்தாங்க. அப்படியே எங்க வராங்க? ஊரூரா சுத்தி சுத்தி எல்லாம் செஞ்சு திரிஞ்சு கல்யாணத்தை முடிச்சு இஸ்மாயிலோட எங்க வராங்க? மக்காக்கு. அந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு தெரியும், சம்சம் வரைக்கும் எங்களுக்கு தெரியும். அங்கிருந்து ஹிஜ்ரத் மக்காவுக்கு வந்ததனால மக்கா முகர்ரமா ஹரமாக கணிக்கப்பட்டுச்சு. அல் ஹரம், மக்காண்டா ஹரம். வெளியில செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அங்க செய்யலாம். இஹ்ராம் இல்லாம இந்த ஜுப்பாவோட செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அங்க போயிட்டு இஹ்ராமோட செய்யலாம். மக்கா பள்ளியில் இருக்கிற ஒரு புல்லு புடுங்கினாலும் சல்லி கட்டணும். சல்லிண்டா 10 ரூபாய் இல்ல. சில பள்ளிகளுக்கு நாங்க போயிட்டு போன சார்ஜ் போட்டு 150 ரூபாய், அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் பிழை. அதுல அல்லாஹ் நியமிச்சு வச்சுக்கிறான், குர்ஆன்ல பேசுறான். ஒன்றும் புடுங்கலாம். ஒரு மான் வந்து கிட்ட நிக்குது, உங்களுக்கு பத்தி மக்கால இஹ்ராமோட இருக்கிறீங்க, பள்ளி வாசல்ல இருக்கிறீங்க, மான் ஒன்று வந்து கிட்ட நிக்குது, அடிப்போமா? அஜா பாபாக்கு ஒன்று போடுவோமா? போடலாம். ஹராம், ஹராம். வல சைதி வஅன்தும் ஹுரும். நீங்க இஹ்ராமோட இருக்கும் பொழுது வேட்டையாடலாம். அங்க ஏன்? ஒத்தருட ஹிஜ்ரத் அந்த இடத்தை கண்ணியப்படுத்திச்சு. ஒத்தருட ஹிஜ்ரத் அந்த இடத்தை கண்ணியப்படுத்திச்சு. இன்றைக்கு போனாலும் நானும் நீங்களும் சப்பால மறுவார ஏறுறோம். அங்க வரும், இங்க ஏறும், அங்க ஏறும், இங்க வரும். அம்மா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஏறினாங்க. தேவகம் மீனி நானும் நீ என்னத்துக்கு ஏறுறோம்? என்ன தேவைக்கு எந்த பிள்ளைங்க தாவத்திலே ஆகி இல்லையே ஏறுறோம். அன்றைக்கு அவங்க செஞ்சது அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸஃபா வல் மர்வா. இந்த ஸஃபாவும் மர்வாவும் மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ் ஷரியத்துல எழுதிட்டான். அந்த கியாமத் நாள் வரைக்கும் ஏறும். அப்ப 2 பேருக்கு தியாகம். அங்க அல்லாஹ் ஒரு ஹரத்தை உண்டாக்கினான். இப்ப இங்க இருந்து பாருங்க, இப்ப நபி ஏண்ட நபியும் ஒவ்வொரு நபியும் இங்க பிறக்கிறாங்க, வளர்றாங்க. இங்க இருந்து அதே சினாரியம், அதே பேட்டர்ன், வித்தியாசம் இல்ல. அடிச்சு விரட்டுறாங்க, ஊரை விட்டு விரட்டுறாங்க. நபி அவங்களும் அபூபக்கர் சித்திக்கும் மதீனாவுக்கு போறாங்க. மதீனா ஹரம் ஆகிடுச்சு. அதனால்தான் ஹரமைனி ஷரீஃபைன் என்ற 2 கண்ணியமான ஹரங்கள், ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா. எப்படி அல்லாஹ் இங்க ஒரு ஹரம், அங்க ஒரு ஹரம், 2 ஹரம். அவ்வளவு தியாகம் நிறைந்தது. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு
அந்த ஒட்டகங்களை வளர்க்கிறாங்க, தீன் போட்டு வளர்க்கிறாங்க. இதெல்லாம் தெரியும். போறாங்க, நடக்குது 14 நாள் பிரயாணம், 14 days, 14 நாள் பிரயாணம். ரேசி அல்ல, 420 கிட்டத்தட்ட கிலோமீட்டர் மக்கா டு மதீனா. இப்பயும் எப்ப உங்களுக்கு பாக்குது, கிட்டத்தட்ட 420 கிலோமீட்டர் நடைபாதை பயணத்துல போறாங்க. ஏறி போறாங்க, இறங்கி போறாங்க, எல்லாம் செஞ்சு கொண்டு போறாங்க, எல்லாம் செஞ்சு கொண்டு போறாங்க. எப்படி போனாங்க, எப்படி போவாங்க? நேரத்தோட யார் இருக்கிற மதீனால வெல்கம் பண்ண எப்படி அப்பா அதுக்கு நபி அவங்க போட்டோ போல் தெரியும். எவ்வளவு பிளான்! சுப்ஹானல்லாஹ். மக்கா என்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் இருந்தே நான் சொல்லிட்டேன். அன்றைக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டானே, வாஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ். இப்ராஹிம் நீங்க ஏலான் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஹஜ்ஜிக்கு வர சொல்லுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து ஹஜ் அன்றைக்கு வந்துருச்சு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இப்ப இன்றைக்கு தான் மைக்கெல்லாம் இது வேண்டிய இடத்துக்கு வாட்ஸ்அப்ல இருந்தாலும் ஸ்டேட்டஸ் போட்டாலும் பாத்துக்கொள்வாங்க, ஹஜ்ஜிக்காம நான் பாக்கிறேன். மண்டைக்கு என்ன இருந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் எப்படி யா அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணா கேட்குமா? 10 பேர் கம்பல கேட்காது, ஊடு வாசல் எல்லாம் உத்தரவும் இல்லை, காடு மேடு எல்லாம் அப்படித்தான் இருக்கு, கரடு முரடா, இது என்ன செய்யுது? அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களோட வேலை மலைக்கு ஏறி சொல்லுது. எப்படி? ஹய்யா அலல் ஸலாத், ஹய்யா அலல் ஃபலாஹ், இத மாதிரி ஹஜ்ஜிக்கு வாங்க, ஹஜ்ஜிக்கு வாங்க, சும்மா சொல்லுங்க. எத்தி வைக்கிறது எங்கட கடமை. இதான் இங்க வந்துச்சா இல்லையா? இப்ப எங்க எல்லாருக்கும் தெரியுமே ஹஜ்ஜி கடமை. யாரும் சொன்ன போன்ல வந்துச்சு. 5 வயசு ஆகிடுமே ஸ்கூலுக்கு உள்ள போன உடனே பிள்ளைக்கு தெரியும் ஹஜ்ஜி கடமைன்றது தெரியுமே. யாரும் சொன்ன பாங்கா சொன்னேன், எல்லாருக்கும் வந்துச்சு, ரிப்போர்ட் வந்துருச்சு எல்லாருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுங்க, நான் கியாமத்து நாள் வரைக்கும் நான் அதை கொண்டு போறேன், நீங்க போய்க்க மாட்டேன், முஜாஹதா அவசியம் போ. மலைக்கு மேலே சொன்னாங்க, எல்லாரும் ஹஜ்ஜிக்கு வாங்க. எல்லா மலையும் இறங்கிச்சு, சத்தம் போச்சு. விவாதத்துல வந்து சுப்ஹானல்லாஹ், எல்லா மலையும் பணிஞ்சிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்த போகல, எல்லா மலையும் பணிஞ்சிச்சான் சத்தம் போறதுக்கு. சத்தம் இருந்தா சத்தம், இந்த மலைகள் இருந்தா சத்தம் போவாது. அதான் இப்ப இத மாதிரி மதீனாவை எப்படி அப்பா போறே? மதீனாக்கு போவேலாவே. அங்க ஹஜ்ஜிக்கு முந்தி காலத்திலேயே மக்கள் வரப்போகல, நபியோங்களோட வேலை ஏனைய சஹாபாக்களை வச்சு கலவுல தாவத், உள்ளுக்கால கேம கொண்டு போனாங்க. மதீனால இருந்து வர சஹாபாக்களுக்கு அந்த மக்களுக்கு இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ஒரு டீம் ஒன்று நேரத்தோட இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மதீனால அவங்க எல்லாரும் வெல்கம் பண்றாங்க. நேரத்தோட சில சஹாபாக்களை அனுப்புறாங்க, ஒரு இதுல நீங்க எல்லாரும் போங்க, எங்களோட டைம் வரும், அல்லாஹ் இன்னும் எனக்கு வர சொல்லல, வர சொல்ற டைம்ல நான் வருவோம், போயிட்டு ரெடி ஆகுறீங்க. நேரத்தோட போன சஹாபாக்கள், இதெல்லாம் நாங்க இதுல பாடத்துல படிச்சுக்கிறோம் வகுப்புகள்ல, ரைட்? இப்ப சஹாபாக்கள் எல்லாரும் அப்படியே போனாங்க, போய் அங்க ரெடியாகி, அதனாலதான் கலாச்சாரம் படிச்சேன், இல்லாட்டி எப்படி படிக்கிறேன் புதிய மனுஷனுக்கு. நேரத்தோட போய் ரெடியாகி இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே இட்ஸ் யுவர் டைம், யூ கேன் கோ. இப்பதான் ஓட டைம், நீங்க போங்க. அபூபக்கர் கெட் ரெடி, ராவைக்கு போக வைக்குது. உடனே வந்துட்டாங்க, டக்குன்னு சொல்லி கொண்டு, அடே மாஷா அல்லாஹ், எப்படி ரெடின்னு பாருங்க, எப்படி ரெடின்னு பாருங்க. சும்மா போக இல்லை, அந்த பயணம் போகல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் தூரம் வரப்போல நபியோட முன்னுக்கு வராங்க, திருப்பி வர போல நபியோட இடத்துக்கு வராங்க, திருப்பி வர போல பின்னுக்கு போறாங்க. இன்னும் கொஞ்சம் 10 அடி வர போல நபியா கேட்டாங்க, என்ன அபூபக்கர் என்ன விஷயம், என்ன அங்க போய் இங்க போய் என்ன விஷயம் சொன்னாங்க. யாரும் சொல்லலாம், பயமாய்க்கு எவனாவது எங்க இருந்தாவது அடிச்சாருந்தா அவங்களுக்கு ஐட்டம் பயன், முன்னுக்கு போறேன், வீட்டுக்கு போறேன், நடந்து போறேன். அவ்வளவு பெரிய ஒரு செக்யூரிட்டியோட போனேன், செக்யூரிட்டியோட போனேன். பக்கத்துல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டோட, பயப்படவே தேவையில்லை அப்படின்ற ஒருத்தரோட போனாங்க. 14 நாள் பயணம், ரீச் ஆகுறாங்க மதீனா பார்டர். சுப்ஹானல்லாஹ், எல்லா சஹாபாக்களும் படிக்கிறாங்க, அலா அல் பத்ரு அலைனா, அது படிக்கவே வேணும். பதினாலு நாளுக்கு பிறகு ரீச் ஆகுறாங்க. அங்க போனதுக்கு பின்னால நல்ல ஒரு விஷயம் நடக்குது. இந்த ஹிஜ்ரத்துல பாருங்க, நான் சொன்னேன் சும்மா லேசான தியாகம் இல்ல. இப்ப எல்லா சஹாபாக்களும் மக்கால இருந்து மதீனா போயிட்டாங்க. ஒரு சஹாபி இருந்தாரு, ஜுந்துப் பின் லம்ரா, இன்னொரு விவாதத்துல லம்ரத் இப்னு ஜுந்துப், 2 பேர் மாறி வந்து பிரச்சனை இல்ல. ஆனா அந்த சஹாபி போகல. என்ன நடந்துச்சுன்னா, அவர் 120 வயசு. அந்த சஹாபி எத்தனை? 120 வயசு. எல்லா சஹாபாக்களும் ஹிஜ்ரத்து போய் முடிஞ்சு அந்த சஹாபி கூப்பிட்டாங்க சில வாலிபர்கள். அப்ப பேலன்ஸ் செய்கிற சில வாலிபர்களை கூப்பிட்டு சொன்ன, இங்க வாங்க, அப்ப இங்க வா, நீங்க எல்லாரும் மக்கா விட்டு போறீங்க, கிழவன் என்னைய மட்டும் விட்டுட்டு போனா சரியா, நான் எப்படி இருக்கிறேன், ஒத்தரம் இல்லாம நான் எப்படி இங்க வாழ்றேன், என்னையும் எப்படியாவது ஒரு சந்தாமல சரி வச்சு தூக்கிட்டு, அதாவது மேடையா பேடேன்னுவாங்க, அத மாதிரி பேடையில சரி வச்சு என்னை தூக்கிட்டு போங்க.
தூக்கிடுவோம். அவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஹிஜ்ரத் கடமை இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க 120 வயசு, நீங்க அவுட் ஆஃப் ஏஜ், உங்களுக்கு கடமை இல்லை, அப்பா நீங்க இருங்க. அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல அப்படியே நீங்க எல்லாரும் போயிட்டு நன்மை அடைகிறதுக்கும் நான் இங்க உட்கார்ந்து கொண்டு நன்மை அடையாம வைக்கிறதுக்கும் சரிவராய் தூக்கிட்டு போயினேன். அவங்க எல்லாரும் பார்த்தாங்க இவன் என்னடா பிரச்சனை, சரி வா தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு பாலன் அடிச்சு அதுல வச்சு அதை தூக்கிட்டு போறாங்க. இட வழியில கொஞ்சம் தூரம் போற வழியில மக்காவை தாண்டி கொஞ்சம் தூரம் போற வழியில அந்த சஹாபி மௌத்தாயிட்டாங்க. இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சில சஹாபாக்கள் சொன்னாங்க பாவம் இந்த மனிதன், சொன்னாங்க பாவம் இந்த மனிதன் இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி இருந்திருந்தா, இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி இருந்திருந்தா மதீனாக்கு போயிட்டு சேர்ந்து முஹாஜிர் என்ற டிகிரியோட மௌத்தாவா இருந்துச்சு. இடவழியிலே டாக்டர் 2 வருஷம் படிக்கணும், 1.5 வருஷத்துல வெளியே கொஞ்சம் டாக்டர் கொடுக்குறியா, நாங்க பல்ல டாக்டர் தான் சொல்றேன். அப்படிதான் இடையில வந்தது இல்ல, படிச்சா தான் முட்டிச்சாது இல்ல, ஏறி தொப்பிய போட்டு அந்த போய் பையில தூக்கி சுத்தி கையில கொடுக்க காட்டணும் டாக்டர் சொல்றது இல்லை, அந்த பொட்டவை காட்டவும் போகணும். அதனாலதான் டாக்டர் மாதிரி அடிச்சு வச்சுக்கிறாங்க டிஸ்பென்சரி உள்ளு, இல்லாட்டி நம்ப மாட்டோம். நாங்க இவரை பார்த்தா டாக்டர் மாதிரி விளங்குது இல்ல. ஆஜி சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க. சொன்ன நேரத்துல அந்த விஷயத்த நபி கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த சஹாபியை தூக்கிட்டு வந்தோம், இடவழியில மௌத்தாயிட்டாரு, பாவம் அப்பா, இல்லாட்டி கொஞ்சம் தாக்கு கொடுத்தீங்க எப்படி ஆச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கவலை தான், ஆனா அல்லாஹ்வுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவன் அப்படியே ரிசல்ட் அடைகிறான். ومن يهاجر في سبيل الله يجد في الارض مراغما كثيرا وسعا. இப்படி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கொண்டிருந்துட்டு அல்லாஹ் தஆலா இடையில எழுதுறாங்க, ومن يخرج من بيته مهاجرا الى الله ورسوله. யாரு அல்லாஹ்வுக்காகவும் அவருடைய ரசூலுக்காகவும் ஹிஜ்ரத்துக்கு என்று சொல்லி ஊரிலிருந்து வெளியாகி போறாரோ, சும்ம யுத்ரிகுல் மௌத். ஒரு சஹாபி மௌத்தாயினாங்க, எல்லாரும் மௌத்தாக இல்லை, அந்த ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் மௌத்தாயினாங்க. அல்லாஹ் குர்ஆனை திறக்கிறான், சும்ம யுத்ரிகுல் மௌத். ஹிஜ்ரத்துக்கு என்று வந்த மனிதன் இடவழியில அவருக்கு மௌத் வந்துருச்சுண்டா ஃபகத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ் ஒரு முஹாஜிர் எழுதிட்டான்டா. இவ்வளவு தியாகங்களை சுமந்த ஏரியா ஹிஜ்ரத், இவ்வளவு தியாகங்களை சுமந்த ஏரியா ஹிஜ்ரத். மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது ஹிஜ்ரத், ஃபிரௌனுக்கு பயந்து மதியனுக்கு ஓடினது ஹிஜ்ரத். போயிட்டு சொன்னாங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். தேவை உள்ளவங்க இந்த துஆவை கேளுங்க. சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சுபஹுக்கு பின்னால ஓடினாங்க, அஸ்ருக்கு கல்யாணம் நடந்துச்சு. என்ன துஆ? துஆல கடைசிக்கு வருது ஃபகீர், யா அல்லாஹ் ஒன்றும் இல்ல ஃபகீரா வந்திக்கிறேன் கேட்டாங்க. துஆ அந்தில கல்யாணம் நடந்துருச்சாது, ஒன்றுமே இல்லாத கல்யாணம், கல்யாணம் நடந்துருச்சு. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது ஹிஜ்ரத், சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் குப்பல செஞ்சது ஹிஜ்ரத், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துக்காக செஞ்சது ஹிஜ்ரத். அப்ப இன்றைக்கு ஹிஜ்ரத் எஸ் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கு எங்கேயாவது ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, உதாரணத்துக்கு நீங்க கூலிக்கு ஒரு ஊர் எடுத்து போறீங்க, எக்ஸாம்பிள் எங்கேயாவது போறீங்க, அது கொஞ்சம் பொல்லாத ஏரியா, பொல்லாத ஏரியா, உங்களுக்கு நிம்மதியா ஒரு பள்ளிக்கு போவேலாம், உங்களுக்கு நிம்மதியா வீட்டுல கொஞ்சம் தொலையலாம், இல்லாட்டி உங்களுக்கு தொப்பி ஒன்றை போட்டுக்கொண்டு வெளியே போவேலாம். நீங்க அந்த ஏரியால இருந்து ஹிஜ்ரத் செய்யறது வாஜிப். நானும் நீங்களும் பத்துவா தேடுறேன், இப்படி இருந்தா சொல்ல தேவையில்லைத்தான், இப்படி இருந்தா தாடி வைக்க தேவையில்லைத்தான், இப்படி இருந்தாலும் நாங்க ஜுப்பா போட தேவையில்லைத்தான், நாங்க அந்நியம் மாதிரி மாறி நடந்து கொண்டா நல்லதான். ஆதி ஹராம். மிச்சம் காலத்துக்கு போறோம், இப்பதான் வேலை கிடைச்சிக்கு, தொழுறதுக்கு அனுமதி இல்ல, கொஞ்சம் ஷேப் கொண்டு அல்லா கிட்ட இதானே, ஷேப் இல்ல ஷேவ் பண்ணி விட்டுருவோம், ஷேப் எல்லாம் கிடைக்காது இஸ்லாத்துல. அப்ப என்னத்துக்கு ஹிஜ்ரத்தை பத்தி படிக்கிறேன்? அப்ப முஹர்ரம் புத்தாண்டு, புத்தாண்டு என்னத்தை கொண்டாடுறேன்? தியாகம், தியாகத்துல வந்தது ஹிஜ்ரத், அப்படி வந்தது. முக்கியமான சப்ஜெக்ட் இன்னொன்று சொல்லவா? சுப்ஹானல்லாஹ், இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஹிஜ்ரத் போகணும் இன்னொன்னு எல்லா சஹாபாக்களும் ரெடி ஆயிட்டாங்க, ரைட், ஊரை விட்டு போக சொல்லிட்டாங்க நபி, இனிமேல பிரச்சனை இல்ல, எங்க யார சொல்லலாம் போறேன், எங்க இப்ப இன்றைக்கு மைண்ட் கேளுங்களேன், இன்றைக்கு மைண்ட் சொல்வோம் பேங்காக் போமா, சிங்கப்பூர் போமா, ஜெர்மன் போமா, அப்படி எல்லாம் கேட்க, அங்கெல்லாம் இல்லடா, எத்தியோப்பியா போகணும், சூடான் போகணும். சூடான் எத்தியோப்பியா எந்த லெவலுக்கு நான் அங்க போயா?
நல்லா விளங்கிக்கோங்க. இப்ப நபியாவ சொல்றாங்க யாரத்துல எங்க போறோம் எங்க போறோம், எல்லா சஹாபாக்களும் கேட்கிறாங்க. நபியாவ சொன்னாங்க நாங்க எல்லாம் எஸ்ரிப்புக்கு போறோம். மதீனாட ஓல்டு நேம், மதீனாட பழைய பேர் எஸ்ரிப், மதீனா இல்ல. அங்க போன பொருள்தான் மதீனாண்டு மாத்திரம். இப்ப அதுதான் இப்ப ஹிஸ்டரியில வருது. இப்ப நபியாவ சொல்றாங்க நாங்க எஸ்ரிப்புக்கு போறோம். எல்லா சஹாபாக்களும் மங்கிக்கு பார்த்துட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் பின்வாங்கிட்டாங்க, ஒரு ஸ்டெப் பேக் ஆகிட்டாங்க. ஏன்? 3 பிரச்சனை. அங்க 3 பிரச்சனை, சின்ன பிரச்சனை இல்ல, பெரிய மேஜர் பிரச்சனை 3 இருக்குது. ஒன்று என்னதென்றா அங்க பைனான்சியலி ஸ்ட்ரென்த் இல்ல. ஏன் காரணம்? இங்க மக்கால இருந்த சஹாபாக்கள் எல்லாரும் ஹஜ்ரத் அபூபக்கர் இருக்கேனும், ஹஜ்ரத் உஸ்மான் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நோமல், உஸ்மான் பின் அஃபான் இருக்கேனும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி மூத்த சஹாபாக்கள் எல்லாம் பெரிய பெரிய பிசினஸ்மேன், பெரிய பிசினஸ்மேன். எங்களுக்கு தெரியும் பத்ர் போர் என்ன நடந்துச்சு. அபூ சுஃபியான் கோத்திரத்துல வந்த அபூ சுஃபியான் படையில வர எல்லா பிசினஸ் சாமானையும் தூக்கிட்டு வரதுக்கு தான் மதீனால இருந்து மக்காவுக்கு போனாங்க. அவங்க எல்லாரும் பெரிய பெரிய பிசினஸ்மேன் தான், பிசினஸ் அவங்களோட. மதீனால எல்லாரும் ஃபார்மர்ஸ். இப்ப எங்களை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நூறலில போயிட்டு மஞ்சக்கா நாட்டு பக்கல நாட்டின் தான் நாட்டுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செய்வோமா? அது எங்களை விட்டு முன்னுக்கு ஒரு 2 துண்டை சும்மா ஒரு சின்ன பொக்குறையில நாட்டி அது வளர போல ஒரு நாள் வடே மஞ்சக்கா வளர்ந்து சொல்லிக்கூட ஆசை. ஏக்கர் கணக்குல நாட்டுவோமா? நாங்க மம்முடி அடிச்சு கொண்டு அந்த கோவனம் அடிச்சு கொண்டு தலையில போட்டு போய் கற்பனை பண்ணி இமேஜ் பண்ணி பாருங்க. நோ, சரி வர இதே சினாரியோ அங்க சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. நான் எப்படி அப்பா பெரிய பெரிய பென்ஸ்ல வாரேன், நான் போய் எப்படி மாட்டு கரத்தையில போறேன். ஓஹோ, ஏலா எனக்கு இமேஜ் பண்ணேலா. சஹாபாக்கள் யோசிச்சாங்க, யார சொல்லலாம் என்ன செய்யறே. ஒன்னாவது பிரச்சனை, ஆனா போவோம். ஏன் பிரச்சனை? அடிக்கிறான். இஃப் யூ லைக் இட் ஆர் நாட் போவோம், செய்ய வழி. 2வது கிரைசிஸ் என்ன பிரச்சனை? என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி இல்ல. எஸ்ரிப் என்ற அர்த்தம் முசீபத் பிடிச்ச ஊரு என்ற அர்த்தம். அந்த ஊரோட காத்து சரியில்லை, அந்த ஊரோட தண்ணி சரியில்லை, இது எப்படி? அந்த ஊரோட சாப்பாடு சரியில்லை, போச்சு, எல்லாம் முடிச்சு. ஒன்றில்லாட்டி ஒன்றுல பூந்து சரி போயிடும், ஒன்றிலையும் போயிடலாம். காத்து சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, அப்ப எப்படி வாழ்றேன்? வாழையலா. முசீபத் பிடிச்ச ஊரோட பேர் யஸ்ரிப். நாங்க சொல்றோம் அங்கெல்லாம் மனுஷன் கேக்குற சில ஊர்ல பார்த்தோம். அப்படி மிருகங்களுக்கு தான் சரி. ஏடா சகாபாக்கள் பின்வாங்கினாங்க. 2 விஷயம். அப்ப ஒன்னாவது என்னது? பொருளாதார பிரச்சனை. 2வது என்னது? சுகாதார பிரச்சனை. மூணாவது சரி கொஞ்சம் எப்படி சரி வாழ்வோம், உங்ககிட்ட காத்து கொஞ்சம் பேக்ல குடிச்சிட்டு போயிட்டு சரி அப்படி சரி வாழ்வோம் என்று பார்த்தா அதுலயும் வாழ இல்லாத பிரச்சனை. ஏன் இங்க இருந்து ஏன் ஓடுறோம்? அடிக்கிறான். அங்க பார்த்தா 22 வருஷம் கிட்டத்தட்ட சிவில் வார் நடந்து கொண்டிருக்கு. உள்நாட்டு யுத்தம் நடக்குது. 2 கோத்திரத்துக்கு இடையில 22 வருஷம் யுத்தம் நடந்து கொண்டீங்க. இங்க இருந்து அடிச்சு விரட்டுறான். கசாயத்துல கசப்பு போறது, கத்திப்பு குடிக்கிறே ஆதியார் சரி. சீனி கொஞ்சம் வாயில போடுன்னு சொல்றோம், இல்லாட்டி தண்ணி கொஞ்சம் எடுத்து வாயா கொப்பளின்னு செல்லு. சேத்த காலத்தில் நடுக்கடல பாய்வான். யாரும் செய்ய ஏற்கனவே இங்கிருந்து அடிக்கிறான், அங்க போயிட்டு அவங்க கிட்டால் அடிபடவா? அடி சண்டை. கோத்திரம் 2 கடையில சண்டை. 22 வருஷம். 22 யோசிச்சு பாருங்க. நாங்க சொல்றோம் இன்னும் 8 வருஷம் தான் வரும். அப்படி சண்டை ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம். அதே மீறி நபியாம சொல்லிட்டாங்க, வகையேடா பிள்ளைகள் என்ன செய்யுது, போவத்தான் வேணும். சரியான சூழ்நிலை போறாங்க. போனதுக்கு போற என்ன நடந்துச்சு தெரியுமா? அதாவது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில ஹதீஸ் வருது. நான் சொன்னேன் இந்த ஹதீஸ்ல நீ கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியாது இல்லைங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, மூத்த சஹாபாக்களுக்கு எல்லாரும் நோய் பிடிச்சிருச்சு. மூத்த சஹாபியாரு எல்லா ஈமான்ல எப்படியா சொல்லணுமா?
பாம்பு கடிக்கிற இடத்துல வாய வச்சுடா காலை வச்சு பாம்பு கடிய வாங்கின மனுஷன் இல்லையா? இதே பயணத்துல தானே பாம்பு கடிய வாங்கினவர். நபி தூங்குறாங்க, எழுப்பட்டேலாம் சும்மா இருந்தாங்க அட்டகி கொண்டு. அவங்களை அறியாம அந்த பாம்புட விஷம் மேறி கண்ணீர் வடுது. அந்த கண்ணீர் நபியிட மேல வடிஞ்சு எழுப்புறாங்க. என்னடா மழை பெய்து பார்த்தா அபூபக்கர் ஏன் அழுவுறீங்க புள்ள இல்லையா? நபி அங்க எச்ச தொட்டு வச்சாங்க, விஷம் வெளியேறிச்சு. சுப்ஹானல்லாஹ். அப்ப அப்படியான சஹாபி அதை விட என்னத்த பேசி, அவங்களோட தியாகத்தை விட என்னத்த பேசி. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் நபி அவங்களோட மடியில படுத்து கொண்டிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் சுன்னத்து. சொந்த மாப்பிள்ள சொந்த பொண்டாட்டியில மடியில படுக்கிறது, சாஞ்சி கொள்றது, இதெல்லாம் சுன்னத்துகள். படுத்து கொண்டிருக்கிறாங்க, மேல பாக்குறாங்க, நட்சத்திரங்கள் நிறைய இருக்குது. அப்படின்னா ஓபன் ஸ்கை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பசுந்தா அழகா இருக்குது. யார சொல்லலாம் அவங்களுக்கு ஆசை தண்ட வாப்பாவை பத்தி போலன்றதுக்கு எந்த பொண்டாட்டியும் ஆசையோட கேட்டாங்க. யார சொல்லலாம் இந்த நட்சத்திரங்கள் அளவு நன்மை செஞ்சது யார சொல்லலாம்? நபி அவங்க சொன்னாங்க உமருக்கு ஒரு சப்தா அப்படின்றாங்க. அவங்களுக்கு கண்ணெல்லாம் அப்செட் ஆகிடுச்சு, ஷாக் ஆகிடுச்சு, மூஞ்செல்லாம் ரியாக்ஷன் மாறிடுச்சு. யார சொல்லலாம் எந்த வாப்பா எவ்வளவு எல்லாம் உங்களுக்கு செஞ்சுக்கிறாரு, உங்களுக்கு இன்னும் இப்ப தட்ட வெட்டிக்குது. இவ்வளவு எல்லாம் எந்த வாப்பா செஞ்சுக்கிறாரு, உங்களுக்கு அந்த மனுஷன் பெரிய ஆளா இருந்து எந்த வாப்பா செஞ்சு. ஆயிஷா ஹோல்ட் ஆன் கொஞ்சம் நீங்க அவசரப்படவான பேசுறீங்க. நபியாவ சொன்னாங்க ஆயிஷா உமர்கிட்ட இது அவர் ஹயாத்து ஃபுல்லா செஞ்சது. ஆயிஷா உமர்கிட்ட இதெல்லாம் நன்மை இது ஹயாத்து ஃபுல்லா அவர் செஞ்சது. ஆயிஷா உங்களோட வாப்பா என்னையோட சவுர் குகையில இருக்கிற நேரத்துல 3 நாள் நீண்டாங்க. அந்த 3 நாள்ல ஒரு நாளோட நன்மை இதை விட கூட, ஒரு நாளுடைய நன்மை இதுக்கு பராபர் இல்ல, சமம் இல்லை, அவ்வளவு கூட. அப்ப உங்களே கொஞ்சம் அப்படிதான் சரி நிக்காதான் உள்ளுக்கு வந்துடும், அது வேற பிரச்சனை. அப்புறம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அவ்வளவுக்கு தியாகத்தோட இருந்த சஹாபாக்கள். அந்த அபூபக்கர் சித்தீக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு காய்ச்சல் வந்துருச்சு. ஹஜ்ரத் பிலால் பின் ரபா சுப்ஹானல்லாஹ், அவர் யார்? நபியோட முஅஸ்ஸின். எவ்வளவு கண்ணியம். ஒரு நாள் நபியாவ சொன்னாங்க, அவரு கொஞ்சம் பென்ஷன் கொடுக்க பார்த்தாங்க. நபியாவ சொன்னாங்க பிலால் இனி நீங்க பாங்க சொல்ல வேணும். இன்னொரு சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க இவருக்கு பாங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க, இவரு சொல்லட்டும். அவர் கொஞ்சம் அழகா சொல்றவர் கொஞ்சம் மாத்தினாங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை மாத்திட்டாங்க. மாத்தினத்தோடயே என்ன செஞ்சாங்க என்று சொன்னா அந்த சஹாபி பாங்க சொல்றாரு, தொழுகையுடைய நேரம் வருது, பாங்க சொல்றாரு, எல்லாம் வருது, எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அப்படியே லேண்ட் ஆகினாங்க. வந்து கேட்டாங்க யா ரசூலல்லாஹ் டைம் பாஸ் ஆகிச்சு, பாங்க காணலையே ஏன் கேட்டதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே பாங்க இந்த இல்லையே, இந்த இவர் தான் சொன்னார், ஆளை காட்டினாங்க. பிலால் பாங்க சொல்லலையா? இல்ல நான் இந்த அவரை மாத்தினேன். ஆயிட்டாங்க பிலால் பாங்க வளர்ந்து அரசுக்கு கேட்கணும். அதுக்கு பிறகு இல்ல நீங்க லைஃப்ல சொல்லுங்க வாங்க. எப்படி சஹாபாக்கள் எவ்வளவு இருக்கும், இவங்களை பத்தி பேசணுமா? கேட்க தேவையில்லை. அல்லாஹ் தஆலாவே பின்வாங்குவானா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு? பிலால் ஒரு தடவை ஹஜ் சொல்லு, பிலால் ஒரு தடவை ஹஜ் சொல்லு. அல்லாஹ் தஆலா பார்த்து பிலால் ரலியல்லாஹு என்ன சொல்லுவாங்க? இல்ல அப்படி சொல்லல. அல்லாஹ் பார்த்து சொல்லுவாங்க நீ உலகத்தை படை, என்னைய அனுப்பு, அங்க அபூஜஹலை அவனுக்கு அடிமையா என்னைய ஆக்கு, அவன் என்னைய வெறும் தரையில படுக்க போடட்டும், அந்த வருத்தம் வரும், அவன் இஸ்லாத்தை உடிந்து அடிக்கட்டும், அந்த வருத்தத்துல நான் ஹஜ் சொல்றேன், இல்லாட்டி எனக்கு சொல்லல. எப்படி சாஹாபி? அவருக்கும் நோய் வந்துருச்சு. இந்த 2 பேரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் 2 பேர்கிட்டயும் போயிட்டு கேட்டேன், யா அபா பக்கர் இஷ்டகைத, எப்படி உங்களுக்கு என்ன நிலைமை, நோய் ஆயிடுச்சுங்களா, என்ன ஃபீலிங்? அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த மொங்கல் கதி என்ற நோய் ஓவராகினா சிலரை திடீரென்று 10 மணிக்கு எழுதி சுபவுக்கு போக ரெடி ஆகுவாங்க. இந்த சிலரை நோய் ஓவராகினா கஷ்டம், யாருக்கும் வரும். ஸ்கூல் போகணும் கொண்டு எழுப்புவாங்க, அவன் 10 மணிக்கு ஸ்கூல் போ டைமிங் வாப்பா படு இல்ல, அவன் அந்த அப்செட்ல படுக்கிறான். என்னது நோய் ஓவர் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்ல, எல்லாம் டிசார்டர் ஆயிடுச்சு. அபூபக்கர் சித்தீக்கினுடைய டிசார்டரா, பாம்புகள் கடிச்சதை விடவா? படிக்கிறாங்க கசீதா. என்னது படிக்கிறாங்க தெரியுமா? எத்தனையோ மனிதர்கள்
குடும்பத்தோட இருக்கணும் என்ற ஆசையோட இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட கால் செருப்பு நார விட அந்த கால் செருப்புட வார விட மவுத்து அவங்களுக்கு பக்கத்துல இருக்குது சொல்லி படிக்கிறாங்க. அவ்வளவு தப்பு. பிலால் ரலியல்லாஹு கிட்ட போய் கேக்குறாங்க, என்னப்பா இந்த மதீனா முசீபத், மதீனாக்கு ஏசி பாட்டு படிக்கிறாங்க, மதீனா முசீபத்து என்ற மக்கா அல்லாஹ் தங்கமே நான் விட்டுட்டு வந்தனே. புகாரில வருது இந்த கசீதா ஃபுல்லா. அப்படி படிக்கிறாங்க. ஓடோடி வந்தாங்க நபி கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அபூபக்கர் இப்படி பாட்டு படிக்கிறாரு, பிலால் இப்படி பாட்டு படிக்கிறாரு, சஹாபாக்களுக்கு இப்ப என்ன நடக்க போகுது பயமாயிக்குது, இந்த நிலைமையில இருக்குது. நபி அவங்க பயந்தாங்க. நபியா ஒன்றுமே சேர்த்து ஏறல. நேர போனாங்க அன்சாரி சஹாபியோட தோட்டத்துக்குள்ள. அந்த தோட்டத்துல கிணறு இருந்துச்சு. கிணத்துல இருந்த தண்ணி எடுத்தாங்க. அப்படியே எடுத்து வுது எடுத்தாங்க. வுது எடுத்து என்ன செஞ்சுப்பாங்க தொழுதாங்கன்னு சொல்லக்கூடாது, என்ன தொழுக வராது, ரைட்? அப்படியே 2 கையையும் தூக்கினாங்க. தூக்கி சொன்னாங்க, யாரும் நோய் இறக்கினான் அவன் தான். நேர பார்த்து சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, யா அல்லாஹ் எங்களை இந்த மதீனால பரக்கத் செய்யா. இப்படி துஆ செய்யுங்க. பாரிக் லனா ஃபீ முத்தினா வ ஃபீ சாயினா. கிலோகிராம் ராத்தல் இன்றைக்கு மாதிரி அன்றைக்கு இருந்த முத்துகள் சாக்கள் அதன் கணக்குகள் இதுல எல்லாம் பரக்கத் செய்யல. எங்கட கிலோவல்ல பரக்கத் செய்ய, எங்கட ராத்தல் வல்ல பரக்கத் செய்ய, எங்கட கிராம் வல்ல பரக்கத் செய்ய, எங்கட அவுன்ஸ் வல்ல பரக்கத் செய்ய. கூட்டிட்டாங்க கேட்கல, பரக்கத் செய்ய துஆ கேட்டாங்க. வஸஹ்ஹா யா அல்லாஹ் இந்த மதீனாவை ஆஃபியத்தாக்கி வை யா அல்லாஹ், ஆஃபியத்தாக்கி வை யா அல்லாஹ். இங்க இருக்கிற இந்த காய்ச்சல ஜொஃபா என்ற ஊருக்கு அனுப்பியா அல்லாஹ். ஜொஃபா என்றது மக்கால இருந்து வெஸ்ட்ல, அதாவது மக்கால இருந்து மேற்கு பகுதியில கிட்டத்தட்ட 180-190 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு ஊர். அங்கேக்கு திருப்பி விட்டுறியா அல்லாஹ். இது எப்படி தெரியுமா? இது துவா, இது பதுவா. இது பதுவா. யா அல்லாஹ் காய்ச்சல திருப்பி விட்டுற அப்படியே அந்த பக்கத்துக்கு ஜொஃபாவுக்கு. அங்கத்தான் முனாஃபிக்கள் நிற்கிறாங்க. எல்லாரும் அழைச்சி போடுங்க. அல்லாஹ் அக்பர். அந்த துவாவை கேட்டாங்க. கேட்டுட்டு அடுத்ததாக முக்கியமான துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு மக்காவோட எவ்வளவு லவ் இருக்குதோ, எங்களை மக்காவோட எவ்வளவு புகாரி வராது எவ்வளவு லவ் இருக்குதோ யா அல்லாஹ், அதே மாதிரி அல்லது அதை விட அதிகம் இந்த மதீனால லவ் யா அல்லாஹ். ஏன்னா சாபாத்து விருப்பம் இல்லை, இவ்வளவுதான் கேட்டாங்க. வேற ஒன்றும் உட்கார வச்சு பயம் பண்ணலாம் இல்லை, பேசாம வந்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சுபகுடைய நேரம் சஹாபாக்கள் பார்த்து கேட்டாங்க, யார் சரி கனவுகள் கண்டீங்களாப்பா என்று சொல்லி கேட்டாங்க. அப்போ ஒரு சஹாபி 2-3 பேர் வந்தாங்க. ஒரு சஹாபி வந்து சொன்னார், யார் சொல்லலாம் நான் எது பொல்லாத கனவு வந்தேன், என்ன மாதிரி சொல்லு பார்ப்போம். யார் சொல்லலாம் ஒரு கிளவி உண்டு, அவ கண்ணை பழைய இந்த பார்க்கலாம், அப்படி ஒரு கிளவி உண்டு மதீனால இருந்து ஓடுறத கண்டேன் யார் சொல்லலாம் என்று சொன்னாங்க. நபி அவங்க சிரிச்சாங்க. சொல்லு சொன்னா மதீனால இருந்த நோய் இதுதான். அந்த நோய் அல்லாஹ் தஆலா ஒரு கிளவிட தோற்றத்துல பலகீனம் அடைஞ்ச கிளவி ஆகிச்சு, பலகீனம் அடைஞ்ச தோற்றத்துல அல்லாஹ் தஆலா வெளியே அனுப்பிட்டார். பயப்படாத, நீ மதீனா என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. இன்றைக்கு மதீனால தான், தாயிஃப்ல தான் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. மென்டல் ஹாஸ்பிட்டல் தாயிஃப்ல தான் இருக்குது. காரணம் என்ன? நபி அவங்க சொன்னாங்க, தாயிஃப் காத்து மருந்து எல்லாம். அவ்வளவு தியாகங்களை சுமந்ததுதான் இந்த ஹிஜ்ரத். நேரம் நாங்க கடந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் எடுக்கிறோம். இப்ப நேரடியா வாரம் நாங்க சிறப்புகளுக்குள்ளால போறோம் இன்ஷா அல்லாஹ். இதை விடவும் இருக்குது இன்ஷா அல்லாஹ். எதிர்வரக்கூடிய 1-2 கிட்டு வகுப்புகளை நாங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இதுக்குள்ளால இப்ப வாரம் சிறப்பு என்னன்னா, இந்த நோன்பு ஒன்று இருக்குது, இந்த ஆஷூரா என்ற நோன்பு இருக்குது. இந்த ஆஷூரா இது நாங்க சில ஹதீசுகளோட குழப்பி கொண்டிருக்கிறோம். என்ன குழப்பறோம்? நாங்க சொல்றோம் நபி அவங்க மதீனாக்கு வந்து பார்த்தாங்க, யஹூதிகள் எல்லாரும் நோம்பு பிடிச்சு கொண்டிருந்தாங்க. நபி அவங்க கேட்டாங்க, ஏன் பிடிக்கிறீங்க? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துல பிளா 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 அந்த ஸ்டோரியை சொல்லி இதெல்லாம் தெரியும். அதுதான் கொஞ்சம் ஃபோர் பண்ணுவோம். இப்படி சொன்னாங்க. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அப்ப நாங்க அதை விட சிறப்பானவங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தேவையானவங்க, நாங்க பிடிப்போம். அடுத்த வருஷம் நான் இருந்தேன் என்று சொன்னா நான் 9 பிடிப்பேன். ஆனா நபி அவங்க இருக்கல என்றா அது கிடையாது. நபி அவங்க மதீனாக்கு வந்தது எத்தனை இல்ல, நபி அவங்க மௌத்தானது ஹிஜ்ரி 11 வந்து 2 வருஷத்துக்கு பிறகுதான் நோம்பே கடமை ஆயிடுச்சு. அப்ப இப்படி வந்த உடனே எல்லாம் உங்களுக்கு நடக்கும்? அது வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வேற ஹதீஸ், வேற பார்டர்ல இருந்து எடுத்தது. ஒன்னாவது விளங்கிக்கோங்க,
ஆஷூரா நோன்பு என்பது ஆரம்பத்துல நபி அவங்க மக்கள் இருக்கிற காலத்துல இருந்தே இருந்தது. ஜாஹிலியத்து கால மக்கள் எல்லாரும் பிடிச்சது, சும்மா பிடிக்கல, பருவா இருந்துச்சு அவங்களுக்கு. முஹர்ரம் 10வது நாள் நோன்பு பருவு, அவர்கள் கட்டாயமா பிடிச்சு வந்தாங்க. நபி அவங்களும் பிடிச்சு வந்தாங்க, எல்லாரும் பிடிச்சு வந்த நோன்பு. அது புதிய நோம்பல், அது பழைய நோம்பு. ரைட்? அப்ப எப்ப இருந்து சுன்னத்தாகுது? எப்ப எங்களுக்கு யாயு அல்லது நாமனோ குத்திபாலேக்கு முஸ்தியாம் ஹிஜ்ரத்து வந்து 2 வருஷத்துல தொழுக, நோம்பு, ஜகாத் 3 ஆக்ட் ஆகுது, கெட்டத்துல வருது. இந்த ஆயத்து இறங்கின பிறகு தான் இது சுன்னா முஅக்கதா ஆகிச்சு. சுன்னா சும்மா சுன்னா அல்ல, முஅக்கதா, முக்கியமான சுன்னா. உதாரணத்துக்கு ஒருத்தர் தொழுறதுக்கு வாரத்துக்கு முந்தைய விஸ்வாஸ் செய்தாரு, விஸ்வாஸ் செய்யல என்றாலும் பரவாயில்ல, செஞ்சுக்கோங்க, ஓகே. ஆனா இதே தொப்பி போடாம முன்னுக்கு நின்றா நாங்க என்ன சொல்லுவோம்? தொப்பியை போட்டு முக்கியம் கைவலை இப்படி தூக்கிட்டு வந்தா கையை கொஞ்சம் கீழே போடு, டீசன்ட் கை அப்படின்னு. இதெல்லாம் முக்கியமான சுண்ணத்துகள், முக்கியமான சுண்ணத்துகள். வெள்ள விட்டு கொடுக்குறது முக்கியமான சுண்ணத்துகள். நாங்க சில ஆட்கள் சாதாரண கலர் கொடுத்து வந்தா வேற கலர் கிடைக்கல, பஸ் டிரைவர் மாதிரி வந்திக்கிறாங்க, ஒவ்வொரு கலர் கொடுத்தோம், பெட்டிக் தான் இல்ல, நல்ல அழகா கொடுத்துருவாங்க. தொழுகி புது தீனத்துக்கும் உங்களோட பசங்க கொண்டு வாங்க. அப்ப இப்படியான சுண்ணத்தாக அதுக்கு பொருத்தான் மாற்றப்பட்டுச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போனோடனே யஹூதிகள் கிட்ட கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க? நபி அவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தெரியாதா? அல்லாஹ் அக்பர். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை முஹர்ரம்ல தான் காப்பாத்தின கதையெல்லாம் நபிக்கு தெரியாதா? யஹூதிகள் கிட்ட கேட்டா படிக்கணும், அப்படியா நிலைமை அல்லாஹ் தஆலா வச்சு நபிக்கு இல்ல இல்ல, அதுக்கு கேட்க இல்ல. ஏன் கேட்டாங்கடா, நல்ல ஒரு விஷயம் ஒன்றுக்கு விளங்கிக்கோங்க. ஒரு நாள் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்க கூப்பிட்டாங்க. தமீம் இங்க வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு வர வச்சாங்க. எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு வர வச்சாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா நான் இப்ப உங்களை எல்லாம் இங்க கூப்பிட்டீங்களேன்னு. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் திடீர்னு கூப்பிட்டீங்க, உங்களுக்கு தெரியும் நீங்க நீங்க வந்தீங்க, வாசல்ல போட் போட்டீங்க, இப்படி இல்லாம சும்மா தெரியுமா, என்ன பேச வேறாலும் தெரியாது. இதமாய் நபி அவங்க கேட்டாங்க, நான் என்னத்துக்கு உங்களை கூப்பிட்டேன்னு தெரியுமா? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தெரியா ரசூலுல்லாஹ், உங்களுக்கும் அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். சொன்னாங்க இந்த தமீம் ரலியல்லாஹு அன்ஹு, தமீமுத்தாரி, இவங்க தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல நெருப்பெல்லாம் கூட்டி கொண்டு போனது அந்த சஹாபி. அவர் கிறிஸ்டியன், he was a Christian. அவர் இஸ்லாத்துக்கு வந்தவர். ஒரு பயணம் போனார், போன இடத்துல ஒரு விஷயத்தை கண்டார். அதான் வருது சப்ஜெக்ட். ஒரு விஷயத்தை கண்டார், அதை நபிக்கு சொன்னார். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு விஷயம் உண்டு தமீம், இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் உண்டு, ஹதீஸ் ஒன்று சொல்லுவார். ஹதீஸ் மீன்ஸ் ஒரு விஷயம், சப்ஜெக்ட் ஒன்று சொல்லுவார். அவரு நான் இவ்வளவு காலம் நான் இவ்வளவு காலம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன், தஜ்ஜால பத்தி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்லிக் கொண்டிருந்தேன், அத சரியா இன்றைக்கு பார்த்துட்டு வந்தவர் சொல்ல போறார், கேளுங்க என்று சொல்லி சொல்ல விட்டாங்க. அவர் தஜ்ஜால கண்டுட்டு வந்தீங்கிறார். இதே மாதிரி நபி அவங்க யஹூதிகள் கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி தான் கேட்டாங்க, விளப்பம் இல்லாம கேட்கல. சொல்றதுக்கு நீங்க எல்லாரும் என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, மூசாவை காப்பாத்தினான் அல்லாஹ் அப்படி இப்படின்னு. பாத்தீங்களா, இவங்க சஹாபாக்களுக்கு சிறப்பா சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி பாத்தீங்களா, இவனோட மூசா யாரு, இவனோ யாரு, நாங்க யாரு, எங்கட தம்பி, எங்கட நாம இல்லையா மூசா, எங்கட நபி இல்லையா மூசா. இவனோட தௌராத்தையே தலைகீழ மாத்திட்டு இவனோட நோம்பு வேற பிடிக்கிறாங்க. அப்ப நானும் நீங்களும் பிடிக்கணுமா இல்லையா? சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. அதுக்குதான் அந்த கேள்வி. இப்ப கேட்டாங்க, பிடிச்சாங்க. இன்னொரு விஷயத்த நல்லா விளங்கிக்கோங்க. ஆரம்பத்துல காலத்துல நபியவங்க யஹூதிகளோட சேர்ந்துதான் போனாங்க. ஏன் சேர்ந்து போனாங்க? யாருக்கு தெரியும் ஏன் போனாங்க? அவங்களும் கிதாபு வாசிகள், நாங்களும் கிதாபு வாசிகள். அவங்களும் அல்லாஹ் கிட்ட இறங்கின தௌராத்துல, நாங்களும் அல்லாஹ் கிட்ட இறங்கின குர்ஆன்ல, எல்லாரும் ஒன்றுக்கு தான் இருக்கிறோம். சில விஷயத்துல அவங்க எங்களையே மாறி போறாங்க, ரைட்? ஆனா சேர்ந்து வாரத்துல எல்லாத்துலயும் நபி அவங்க ஒன்றுக்கு போனாங்க. அப்படியே போனாங்க. எது வரைக்கும் போனாங்க? அண்ணன் இப்பதான் வருது, நானும் நீங்களும் விளங்கி வைக்கிற ஹதீஸ். எப்ப ஹஜ்ஜத்துல் வதால இப்ப குர்ஆன் ஆயத் இறங்குது, முடிஞ்சு இனிமேல குர்ஆன் ஆயத் இறங்குறல்ல. வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, அடுத்தது என்ன? வரதீது லகுமுல் இஸ்லாம் தீனா, இனி இஸ்லாம் மற்றும் தான் தீன், இன் அவுட் ஒன்றும் இல்ல, இனி ஒன்றும் வாரையும் இல்ல, வெளியே போற்றையும் இல்ல, சீல் குர்ஆன். இப்ப நபி அவங்க சொன்னாங்க, இனி எங்களுக்கு யஹூதி தேவை இல்ல, நஸ்ரானி தேவை இல்ல, ஹாலிஃபு அல் யஹூத், இந்த யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க சொல்லிட்டு தான் சொன்னாங்க. இனிமேல நாங்க ஆஷூரா பிடிப்போம்,
நான் லஇன் பகீது ஃபில் காபில் அடுத்த வருஷம் இருந்தா லஅஸூமன்ன தாசிஆ நான் 9ஐயும் பிடிப்பேன். நபி அவங்க ஈக்கல்ல மௌத்தாயிட்டாங்க. இது எப்ப பேசுறாங்க? ரபியுல் அவ்வல்ல. ரபியுல் அவ்வல் சரியா? முஹர்ரம் சஃபர் கடைசி பாதியில பேசுறாங்க. ரபியுல் அவ்வல் 12ல நபி அவங்க ஒரு மாசம் முடிஞ்சு முஹர்ரம் முடிஞ்சு சஃபர் கடைசியில பேசுறாங்க. ரபியுல் அவ்வல் 9 பிடிக்கலாம். எப்ப பிடிக்கல மௌத்தாயிட்டாங்க. இதுதான் அந்த ஹதீஸ் விளக்கம். வந்தோடனே அதெல்லாம் பேச இல்லை. இவ்வளவு காலம் பரலா புடிச்சு கொண்டு வந்த நோம்ப அந்த ரமலானுடைய ஆயத்தரங்கத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இனிமேல யாருக்காவது விருப்பமா இருந்தா புடிங்க, விருப்பம் இல்லாட்டி விடுங்க. விருப்பமா இருந்தா புடிங்க, விருப்பம் இல்லாட்டி விடுங்க. ரைட் சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஆஷூராவுடைய நாள் நோன்பு இருக்குது, முஹர்ரம் 10ல பிடிக்கிற நோன்பு இருக்குது. இது ஒரு வருஷத்துல போன வாரம் அல்ல, போன சரியா? இப்ப நாங்க உதாரணத்துக்கு இந்த வாரது ஹிஜ்ரி 1446 இந்த முஹர்ரம் 10 பிடிச்சோம் என்றா 45 முழு பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறான் என்று சொன்னாங்க. முழு பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறான் என்றாங்க. நபியாம சொன்னாங்க, இது ஷஹருல்லாஹில் முஹர்ரம், இது அல்லாஹ்வுடைய மாதம், இந்த அல்லாஹ்வுடைய மாதம் என்றாங்க. இந்த முஹர்ரம் மாதத்துல பேர் என்ன? அல்லாஹ்வுடைய மாதம் என்றாங்க. அல்லாஹ்வுடைய மத்தெல்லாம் தெரியும் எங்களுக்கு, இதுல போர் செய்யலாது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் படிக்கல. நான் சொன்ன வித்தியாசமா பார்க்கல. இப்படியான ஒரு மாசம் தான் இப்ப எனக்கும் உங்களுக்கும் வந்து கொண்டிருக்கு. இந்த நோம்புல 4 விதமாக பிடிக்கலாம். இந்த நோம்பு பிடிக்க போறோம் 4 விதமாக பிடிக்கலாம். ஒன்னாவது சொல்ல போறதுதான் சிறப்பான முறை. சிறப்பான முறை. ஒன்னாவது என்னது? 9ம் 10ம். 9க்கு என்ன பேர்? தாசூஆ. ரெண்டாவதுக்கு என்ன பேர்? ஆஷூரா. 9க்கு அரபுல சொல்லி திஸ்அத்துன், அதான் தாசூஆ. அப்ப திஸ்ஆ அஷரா. அப்ப நான் சொல்றது 9ம் 10ம். ஒன்னாவது முறை என்னது சொல்லுங்க பாப்போம். 9ம் 10ம். ரெண்டாவது இதெல்லாம் ஹதீஸா? எல்லாம் ஹதீஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுல ஹதீஸ். ரெண்டாவது அதுதான் நபி அவங்க சொன்னாங்க, நான் வருஷத்துல இருந்தால் நான் 9ஐயும் பிடிப்பேன், 9ஐயும் 10ஐயும் நாங்க பிடிக்கணும். நபி அவங்க சொன்னதுக்கு ஏற்ப ஒரு சொன்ன. ரெண்டாவது ரிவாயத், அதுவும் இப்னு அப்பாஸ் எல்லாம் ஒரே நபி அவங்களோட தாவீர தான். ரெண்டாவது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்காவது ஏழுமாக இருந்தா என்ன செய்யுங்க தெரியுமா? ஒரு நாள் முந்தி புடிங்க, ஒரு நாள் பிந்தி புடிங்க. எப்படி? ஒரு நாள் முந்தி புடிங்க, ஒரு நாள் பிந்தி புடிங்க. அப்ப 9, 10, 11. இப்ப எத்தனை நோம்பு ஆயிடுச்சு? 3 வந்துருச்சா? 3. ஒரு நாள் முந்தி, ஒரு நாள் பிந்தி. இப்ப மூணாவது சொன்னாங்க என்ன? யௌமன் கப்லஹு அவ் யௌமன் பஅதஹு. சுப்ஹானல்லாஹ். ஒன்றோ ஒரு நாள் முந்தி புடிங்க அல்லது ஒரு நாள் பிந்தி புடிங்க. அப்ப 9, 10, 10, 11 விளங்கிச்சுதாங்க. ஒன்னாவது சொன்னது என்னது? 9, 10. ரெண்டாவது சொன்னது என்னது? 9, 10, 11. மூணாவது சொன்னது 9, 10 அல்லது 10, 11. ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் அது. நாலாவது சொன்னாங்க ஆஷூராவை மட்டும் பிடிங்க, 10 மட்டும் பிடிங்க. சிறப்பு எது? முதலாவது 9ம் 10ம் நாங்க வளமையா பிடிக்கிறது. ரைட், ஓகே. எனவே இதுதான் அந்த நோம்பினுடைய முழு வரலாறும். இடையில அப்படியே ஃபுல்லா இருக்குது, சப்ஜெக்டுகள் இருக்குது. சந்தேகங்கள் இருந்தா தனிப்பட்ட முறையில கேட்டுக்கோங்க. மேல் மிச்சமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இடையில வரக்கூடிய வகுப்புகளை நடாத்தாட்டப்படும். அதுல முக்கியமா கடைசியாக முற்றுப்புள்ளியா வைக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். இந்த நோம்புல இந்த முஹர்ரம் மாதத்துல எப்படி நோம்பு வந்திருக்குன்னு சொன்னா முஹர்ரம் ஃபுல்லா நோம்பா? முஹர்ரம் ஃபுல்லா நோம்பு. எப்படி ரமலான் மாதிரியோ முஹர்ரம் ஃபுல்லா, 10 மட்டும் தனியேந்து வந்து இல்ல. ஏடா ஹதீஸ்ல வந்தீங்க ஷஹருல்லாஹி முஹர்ரம், இது முஹர்ரம் மாதத்துல நோம்பில் தான் வந்தீங்க. அதனால அப்படியான நிலைமைகள். எனவே அந்த விஷயங்களை நல்ல முறையில் எடுத்து நடப்போம். அல்லாஹ் தஆலா வரக்கூடிய இந்த ரமலான், இந்த முஹர்ரமுடைய மாதத்தை சுபீட்சமானதாக ஆக்கி வைப்பானாக. அதே மாதிரி செய்யக்கூடிய முயற்சிகளை கபூல் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயா. எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தருடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயா. கூட பிறந்தவர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயா. கஷ்டங்களுடைய நேரத்தில் எங்களுக்கு கை தந்தவர்கள், நல்ல பல விடயங்களை சொல்லித் தந்தவர்கள், கற்றுத்தந்த ஆசான்கள், புத்திமதிகளை நினைத்தவர்கள், எங்களை பற்றி நல்ல பல அபிப்பிராயங்களை வைத்தவர்கள், எல்லோருடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயா. யா அல்லாஹ் ஊருடைய நலவுக்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் நல்ல பல ஐடியாக்களை கொடுத்தல் புரிவாயா.
ஹயாத்திலையும் ஆஃபியத்தை கொடுத்தல் புரிவாயா, உடம்பிலையும் ஆரோக்கியத்தை கொடுத்தல் புரிவாயா. இந்த ஊரை பாதுகாப்பாயா. இடம் வலம் மேல் கீழ் முன்பின் எல்லா திக்களிலிருந்து உன்னுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் இறங்கிய இடமாக ஊராக இந்த ஊரை நீ பொருந்திக் கொள்வாயா. யா அல்லாஹ், இந்த ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்களை பொருந்திக் கொள்வாயா. யா அல்லாஹ், எங்களுடைய பள்ளிவாசலிலே தொழுகைக்காக வரக்கூடியவர்கள், வருவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் பரக்கத் செய்வாயா. யா அல்லாஹ், எப்படி ஹிஜ்ரத்துக்காக தியாகங்களை சஹாபாக்கள் செய்தார்களோ அதை விட பல மடங்கு தியாகங்களை யா அல்லாஹ் அதுக்கு முன்னால் வந்த நபிமார்களும் செய்திருக்கிறார்கள். நாயனே, அந்த தியாகங்களை செய்யக்கூடிய நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்து புரிவாயா. யா அல்லாஹ், அவருடைய பட்டியலில் எங்களையும் சேர்த்து புரிவாயா. யா அல்லாஹ், இந்த பள்ளிவாசலை அழகாக்கி வைப்பாயா. இந்த பள்ளிவாசலை தொழுகையாளிகளை கொண்டு நிரப்பி வைப்பாயா. யா அல்லாஹ், இந்த பள்ளிவாசலுடைய ஈமானியத்தை அதிகரிப்பாயா. இந்த மருத்துவத்தை பொருந்திக் கொள்வாயா. யா அல்லாஹ், வரக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயா. சுவர்க்கவாதிகளை ஆக்கி வைப்பாயா. குடும்பம் குடும்பமாக, சந்ததி சந்ததிகளாக, பரம்பரை பரம்பரையாக யா அல்லாஹ் எல்லோரும் சுவர்க்கவாதிகளாக்கி வைப்பாயா. இந்த ஊரில் வாரி மறைத்தவர்கள் எல்லோருடைய கபறுகளையும் பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயா. எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுக்கு வழிகாட்டியவர்கள், எங்களுக்கு நல்ல பல விடயங்களை சொல்லித் தந்தவர்கள், இந்த பள்ளி வாசலுக்காக உழைத்தவர்கள், யாரெல்லாம் இடங்களை வக்ஃப் செய்தார்களோ அவர்கள், எங்களுடைய குடும்பங்களில் யாரெல்லாம் தாய் தந்தையர்கள் மரணித்தார்களோ அவர்கள் யாரெல்லாம் எல்லோருடைய கபறுகளையும் சுவர்க்கவாதிகள் ஆக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் சொர்க்கத்தை பூஞ்சோலைகள் ஆக்கி வைப்பாயாக. இதோ இந்த இடத்திலே நடந்த முயற்சியை கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வாயாக. வந்தவர்கள் வராதவர்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வாயாக. என்னென்ன விடயங்களை பேசப்பட்டதோ அனைத்தையும் யா அல்லாஹ் முழு உலகத்துக்கும் அழகான முறையில் சென்றடைய செய்வாயா. பேசியவைகள் நல்லவைகளை எடுத்து நடப்பதற்கும், தீயவைகள் இருந்து ஒதுங்கி வாழ்வதற்கும் யா அல்லாஹ் உன்னுடைய இஸ்திகாமத்தை தந்தருள் புரிவாயா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولأساتذتنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. அப்படியே உட்கார்ந்து பிரார்த்தனை செய்வோம். அப்படியே உட்கார்ந்து நல்ல ஒரு புத்தாண்டு உதயமாக இருக்குது. நியத்துகளை வச்சுக்கோங்க. பள்ளியோட தொடர்பாக இருக்கிற நியத்துகளை வச்சுக்கோங்க. பள்ளியோட தொடர்பாக இருக்கு இன்ஷா அல்லாஹ். பரக்கல்லாஹு ஃபீக். எங்களுடைய மௌத்து பள்ளியோட தொடர்புள்ளவங்களாக நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய பள்ளியோட இருக்கிற தொடர்பு இந்த பள்ளியை மேலும் மேலும் விசாலமாகும். சில பள்ளி வாசல்கள் கட்டணும் என்ற சில பேச்சு வரும் பொழுது சொல்லப்பட்ட வேலையே தொலைவராதவனுக்கு என்னத்துக்கு ராஜி பள்ளி அப்படிதான் கேட்கிறான். ஜும்மாக்கு மட்டும் வாரத்துக்கு என்னத்துக்கு ராஜி பள்ளி இப்படிதான் கேட்கிறான். பாருங்க, இப்படிதான் கேட்கிறேன். கேட்டு பாருங்க. ஒரு பள்ளி கட்டப்பட்ட போல என்னத்துக்கு ஒன்னாவது இந்த காரணம் தான் சொல்றாங்க. எங்கட பள்ளியும் நாங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு வரக்கூடாது. எங்கட பள்ளியும் அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு போயிட்டு வரக்கூடாது. இன்றைய உங்களுடைய கவலைகள் இந்த பள்ளிய தொழுகையாளிகளால நிரப்பும். தொழுகையாளிகளால நிரப்பும். நல்ல விஷயங்கள் பேசப்படும். தெரிஞ்சுதானே? மாஷா அல்லாஹ், கொத்தட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. முந்தில இப்ப இல்லை, முந்தில இருந்தையே மாஷா அல்லாஹ் என்று சொல்லி சில முக்கியமான வக்துகளுக்கு எங்களோட கிரௌட் மற்ற பள்ளிகளை விட கூட, அது பாத்தீங்க, மற்ற பள்ளிகளை விட கூட, அது இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான பள்ளிவாசல் ஒன்றுக்கு போயிருந்தோம். இந்த ஹஜ்ஜி பெருநாளை தொடர்ந்து உலகியாவுடைய சில விஷயங்களுக்காக போயிருந்தோம். சுபவுடைய நேரம் அந்த பள்ளிவாசல் இருந்தோம். உலகியாவுக்கு எங்கட டீம்ல இருந்து ஒரு 5 பேர் தவிர மஹல்லால இருந்தது ஒரு 4 பேர். அதற்கு இல்லாம ஒரு 4 பேர். அப்ப மொத்தமாகவே சுபஹு தக்பீர் ரெண்டாவது நாள் 11வது குறையில சுபஹு தக்பீருக்கு இருந்தது மொத்தம் 9 பேர். முக்கியமான பள்ளிவாசல். நானும் அந்த மௌமூங்கள்ல தான் இருந்தேன். பின்னால அவங்களோட தான் இருந்தேன். உண்மைக்குமே சஜிதாவே துவா செஞ்சேன். எங்களோட பள்ளிவாசல் அப்படி இல்லை. மஷாலா சொல்லிப்பான் பாருங்க. எங்கட இந்த சின்ன பிள்ளை இருந்தீங்க மஷாலா சின்னது இவனுங்களே ஒரு 15-20 பேர் பாந்து போகும். மஷாலா மௌத்து வரைக்கும் வளரும், முன்னுக்கு வரணும். நாங்க எல்லாம் ஹிஜ்ரத் தான் செய்யறோம். எங்கட ஹிஜ்ரத் ஒன்றே ஒன்று தான். ரோட்ல கொஞ்சம் வரட்டாயம் நாய், அந்த ஹிஜ்ரத் மட்டும்தான் கொஞ்சம் செய்ய. அதுவும் இன்ஷா அல்லாஹ் இல்லாம போயிட்டோம். நைச்சு தானே. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன பள்ளியோட தொடர்பா இருக்கும்.
முயற்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிக்கில ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தாவத்துகள் ஒவ்வொரு அமைப்பை சேர்ந்தது, அவங்க செய்யக்கூடிய செலவழிப்புகள் ஒவ்வொரு அமைப்பை சேர்ந்தது. ஒவ்வொருடைய செலவையும் அல்லாஹ் கியாமத்தினால அவனோட ஹசானால, அதாவது மீசான்ல போட்டு நிற்பான். அந்த நேரத்துக்கு அது உஹது மலையை விட பாரமாக இருக்கும், உஹது மலையை விட பாரமாக இருக்கும். எனவே எந்த ஒன்றையும் லேசா விட்டுறவான, எல்லோரும் பள்ளியோட தொடர்பா இருங்க, உதவிகள் செய்யுங்க, ஒத்துழைப்பா இருங்க. மௌத்து வரையில் அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் சுபீட்சமான வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹி. ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.